ரோமர் 12வது அதிகாரம். நம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். ரோமர் 12வது அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களை நாம் பார்ப்போம். ரோமர் 12வது அதிகாரம் 1, 2 ஆகிய 2 வசனங்களை நாம் கவனிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலும் உங்களோடு கூட நீங்கள் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறீர்கள். யூ ஆர் நியூ கிரியேஷன் என்கிற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை போதித்து கொண்டு வருகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு உண்டாகிற மாற்றம் அல்லது அடையாளம் என்ன? வாட் இஸ் த சேஞ்ச் அண்ட் ஐடென்டிட்டி தட் யூ ஆர் கெட்டிங்? அதாங்க கேள்வி. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலுக்கு போகிறீங்க. அங்கே போகிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடையாளமும் மாற்றமும் என்ன? முன்ன எதுவும் தெரியாமல் இருந்தது. இப்போ அங்கே போயிட்டு மேக்ஸை கற்றுக்குறோம், சயின்ஸை கற்றுக்குறோம், சோஷியலை கற்றுக்குறோம், லாங்குவேஜஸை கற்றுக்குறோம். இதெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுனால அறிந்து கொள்ளக்கூடிய காரியம். என்ன ஐடென்டிட்டி? நான் இப்பொழுது ஒரு மாணவனாய் இருக்கிறன்ற ஒரு ஐடென்டிட்டி. அதே போல தான் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பதன் மூலமாக அல்லது கிறிஸ்துவன் என்று சொல்லுகிறதன் மூலமாக என்னுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய அடையாளம். ஐ எம் நியூ கிரியேஷன் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் நான் வந்திருப்பதனால எனக்கு புதிய ஒரு வாழ்க்கை, புதிய ஒரு நம்பிக்கை, புதிய ஒரு தொடக்கத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் கொரிந்தியர்ல அப்படியே சொல்றார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதால் அப்படின்னு சொல்லலை. யாராய் இருப்பதால்? கிறிஸ்தவனாய் இருப்பதன் என்றால் என்ன? அடையாளம். அது ஒரு அடையாளம், மத அடையாளம், ரிலீஜியஸ் ஐடென்டிட்டின்றோம் அதை. அதாவது உறவின் அடிப்படையிலே கிறிஸ்துவோடு இணைந்திராமல் ஏதோ ஒரு காரியத்தின் அடிப்படையில், ஏதோ அந்த குடும்பத்தில் பிறந்துட்டேன், அந்த பேரை வச்சுட்டாங்க, கிறிஸ்துவ பேரை வச்சுட்டாங்க, பழக்கம் ஆயிடுச்சு, அங்கே போனால் கொஞ்சம் நல்லா இருக்குது, இந்த மாதிரியான ஏதோ ஒரு சம்திங்காக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள். இப்படி இருக்கிறவர்கள் பாருங்க, அதுதான் மத அடையாளம் சொல்கிறோம். அவங்கள பற்றி இது பேசலை. அவங்களுக்குள்ள புது சிருஷ்டியின் மாற்றங்களை எதுவுமே பார்க்க முடியாது. உலகத்தின் காரியங்களை தான் அவங்களுக்குள்ள பார்க்க முடியும். அதனால தான் கிறிஸ்தவனை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களை பார்த்து எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். போதகர்கள் கூட கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ஆனால் இங்கே பவுல் போதிக்கிறதுன்னு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை. யாருக்குள் வாழ்கிற வாழ்க்கை அது? இஃப் யூ ஆர் இன் கிரைஸ்ட் அப்படின்னா கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உறவு, அவருடைய வசனத்தோடு கூட இருக்கிற ஐக்கியம், அந்த சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய காரியம், இதன் அடிப்படையில் இருக்கிற காரியத்தை பற்றி பேசுகிறார். அதை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவனுக்கு ஒரு மாற்றம், ஒரு அடையாளம் உண்டு. என்ன மாற்றம், என்ன அடையாளம்? அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம், அந்த பழையவைகள்ன்றதும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. என்ன பழையவைகள்? நான் உலகத்தில் பிறக்கும் போதே பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஐ ஹவ் born and conceived with a sin. என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தால் நான் பாவியாய் இருக்கிறேன் என்பதுதான் வேத வசனத்தின் கூற்று. we are not learning sin from anywhere. பாவத்தை போய் எங்கேயும் கற்றுக்கொள்றதில்ல. பட் இட் கம்மிங் ஃப்ரம் இன் டு அவுட். நமக்குள்ளேருந்து பொய் பேசுவதாக இருக்கட்டும், பொறாமப்படுறதா இருக்கட்டும், எரிச்சலாக இருக்கட்டும், கசப்பாக இருக்கட்டும், வாட் எவர் சின் இட் இஸ், வாட் எவர் இன் நேம் இட் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் நேச்சுரலி. இயற்கையாய் நமக்குள்ளேருந்து என்ன பண்ணுது? பாவம் அங்கே வருகிறத பார்க்குறோம். எல்லா மனுஷனுக்குள்ளே அது இருக்குது. அப்போ அதை எங்கேயும் போய் கற்றுக்கல, அது யாரும் சொல்லியும் கொடுக்கல. இப்படி போய் பேசணும், இப்படி ஏமாற்றணும், இப்படி பொறாமப்படணும். பட் இட் கம்மிங். ஏன்? அதுதான் அந்த பழைய மனுஷன் சொல்கிறாரு. பழைய சிருஷ்டியின் குணாதிசயங்கள் அதன் அடிப்படையிலே இருக்கிறது. அவனுக்கும் கடவுளுக்கும் எந்த உறவும் இல்லை, ஐக்கியம் இல்லை. அவன் கடவுளை பற்றி சிந்திப்பதில்லை. அவனுடைய அறிவு, ஆற்றல் எல்லாமே இருக்கலாம், அவனுக்கு மனம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், அவனுக்கு இருதயம் இருக்கலாம். ஆனால் அது எதுவுமே கடவுளோடு கூட ஐக்கியத்தில் அது இருக்காது. முழுக்க இந்த உலகத்து பணம் அது இதை சார்ந்து தான் இயங்கி கொண்டே, அவன் மனம் அதை பற்றி தான் சிந்தித்து கொண்டே இருக்கும். there is no place in his heart for God. கடவுளுக்கு அவன் மனதில் என்ன கிடையாது? அங்கே இடம் இல்லை. இப்போ புது சிருஷ்டி என்ன பண்ணிடுறான்? கடவுளுக்கு தன் மனதில் இடத்தை கொடுத்துட்றான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். சபைக்கு வர்றதன் மூலமாக, ஒரு நல்ல பிரசங்கத்தை கேட்கறதன் மூலமாக ஒரு மனுஷனுக்கு என்ன உண்டாகிறது? அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். யாராய் மாறுகிறான்? அவன் உள்ளம், அவனுடைய இருதயம், அவனுடைய மனம் எல்லாம் மறுரூபமாக்கப்படுகிறது. வசனத்தை கேட்க வேண்டியது நோக்கமாக தான். இங்கே நீங்கள் கதை கேட்க வரல, நீங்கள்
அப்படி கேட்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு டைம் செட் பண்ணி எழுந்து போயிடலாம். இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன், இதுக்கு மேலே யூ கேன் கோ, யூ ஹேவ் எ ஃப்ரீடம் ஃபார் தட். உங்களுக்கு அந்த சுதந்திரம் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நான் போகும்போது ஏன் போகிறீங்கன்னு கேட்க போகிறதில்ல, இல்லை போயிட்டு பிறகு உங்களுக்கு சபிக்கவும் போகிறதில்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? அவன் எதை விதைக்கிறானோ அதையே அவன் அறுப்பான்றது வசனம். இட் இஸ் அன் பிரின்சிபல், இட்ஸ் கோயிங் டு பி டன். நான் ஆசீர்வதித்தாலும் சபித்தாலும் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ நீங்கள் அதையே அறுப்பீர்கள், அவ்வளோதான். அப்போ அப்படி பாயிண்ட் கிடையாது. எது பாயிண்டாங்க? நான் வந்திருப்பது, நான் வசனத்தை கேட்பதுக்கான நோக்கம் என்ன? என் உள்ளம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய உறவில் அது இணைய வேண்டும், புது சிருஷ்டியாய் மாற வேண்டும், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போக வேண்டும், எல்லாம் புதிதாக மாற வேண்டும். அந்த ப்ராசஸ், அந்த வேலைன்றது பாருங்க, ஒரு நாள் நடக்கிற வேலை இல்லை, ஒவ்வொரு நாளும் நடக்கிற வேலை, நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் நடக்கிற வேலையாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே நாளே திருந்திட்டாங்க, ஒரே நாளில் எல்லா பழைய பழக்கங்களும் போயிடுச்சு, ஒழிச்சிட்டாரு, அழிச்சிட்டாரு. ஆனால் அது உள்ளத்தில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் ஒவ்வொரு நாளும் வசனத்தை கொண்டு, வார்த்தையை கொண்டு, பரிசுத்த ஆவியினர் கொண்டு அதை டீல் பண்ணி படைவுகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயினன்ற அந்த நோக்கத்தோடு, அந்த குறிக்கோளோடு தான் ஒரு கிறிஸ்தவன் வாழ வேண்டியதாக இருக்குது. சரி, இந்த புதிய வாழ்க்கையை பற்றி வாழும்போது எப்படிப்பட்டதுன்றதை பார்த்து கொண்டு வரோம். அதில் ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் ரொம்ப முக்கியமானது. அதில் முதலாவது வசனத்தை நம்ம டீல் பண்ணிட்டு வரோம். இந்த முதலாவது வசனம் எதை குறித்தது? நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுங்கள். என்ன பலிகளாக ஒப்பு கொடுங்கள்? ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்றார். இந்த சரீரம் இதெல்லாம் பற்றி நான் அதிக பேசியிருக்கேன் இல்லையா? சரீரத்தை உலக மக்கள் எப்படி பார்க்குறாங்க, இல்லை சாதாரணமான மக்கள் எப்படி பார்க்குறாங்க? இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஏதோ ஒரு டூல், இது ஒரு ஆயுதம், ஒரு ஷெல், ஓடு. நான் நிறைய சினிமா பாடல்லாம் அது வரும், அப்படியே இது உயிர் வாழக்கூடிய கூடு, இப்படிலாம் இருக்கும் அந்த வார்த்தைகள், கவிதைகள். ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்களுடைய அவுட்லைன் அதுதான். இந்த உலகத்தில் வாழணும், அந்த வாழறதுக்கு கடவுள் இந்த சரீரத்தை கொடுத்துருக்கிறார், அவ்வளோதான். சரீரத்தை இயக்குவது இது, இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்றது அதை தாண்டி போய் இந்த உலக அறிவு பார்க்கவே முடியாது. பாருங்க, கிட்டத்தட்ட இந்த ஸ்னெயில் மாதிரி, நத்தைகள் மாதிரி, கிராப் மாதிரி, நண்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஷெல் இருக்குது இல்லையா, ஓடுகள் இருக்குது. எப்படி வாழுதுன்னா அந்த ஓடு வச்சு தான் வாழுது. ஓடு உடஞ்சிருச்சுன்னா, இல்லை போயிருச்சுன்னா அதுங்களால என்ன பண்ண முடியாது. தே கான்ட் சர்வைவ் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் வாழ முடியாது, செத்து போயிடும். உள்ளே இருக்கிற அந்த உயிர் போயிடும், அந்த உள்ளே இருக்கிற அந்த ஜீவன் அழிஞ்சு போயிடுவாங்க. மனுஷனையும் அப்படி தான் பார்க்குறாங்க. ஒரு விதத்தில் அது சரியானது, ஆனால் முழுமையானது அது அல்ல. ஆமாம், இந்த உலகத்தில் கடவுள் நாம் வாழ்வதற்கு இந்த சரீரத்தை கொடுத்துருக்கிறாரு, வேலை செய்கிறதுக்கு இந்த சரீரத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதை தாண்டி இந்த சரீரத்தை எப்படி வைத்திருக்க வேணும்ன்ற ஒரு வெளிப்பாடை கடவுள் அவங்க கொடுக்குறாரு. இந்த சரீரம் எப்படி சரியானதாக இருக்க முடியும்னா, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள், முதலாவது வசனத்தில் உங்கள் சரீரங்கள் ஒப்பு கொடுங்கன்றாரு. 2வது வசனத்தோட கண்டினியூஷனில் சொல்கிறாரு, உங்கள் மனதை நீங்கள் மறுரூபமாக்க வேண்டும்ன்றார். நீங்கள் மனதை சரி பண்ணாமல் சரீரத்தை என்னதான் நீங்கள் சரி பண்ணியிருந்தாலும் அதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரிலீஜியஸ், இந்த மதம் எதை போதிக்கிறது? இட் கான்சன்ட்ரேட் ஒன்லி யுவர் பாடி. சரீர மாற்றங்களை பற்றி மட்டுமே பேசுது. அதாவது எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ், வெளிப்படையான மாற்றம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன மாற்றம் அது? வெளிப்படையான மாற்றம். அப்போ வெளிப்படையான மாற்றம் எப்படி உண்டாகிறது? மாற்றமாக மாற்ற முடியாது. அதான் நீங்கள் மதம்னா என்னென்னா, சிம்பிளாக சொல்லிடுறேன், உறவை தாண்டி ஏதோ ஒரு கட்டாயம் அல்லது ஏதோ ஒரு பழக்க வழக்கம், அறிவே இல்லாமல், பகுத்தறிவு இல்லாமல் செய்யப்படுவது தான் மதம். அது கிறிஸ்துவமும் மதத்தில் இருக்குது. கிறிஸ்துவத்தை நீங்கள் உறவாக பார்த்தீங்கன்னா உறவாக இருக்கும், மதமாக பார்த்தீங்கன்னா மதமாக இருக்கலாம். மற்ற மதங்களை பற்றி பேச வரும்போது அது என் வேலையும் கிடையாது. நான் கிறிஸ்துவ பிரசங்கியாராக இருக்கனால கிறிஸ்துவத்தை பற்றி மட்டுமே பேச எனக்கு அதிகாரம் உண்டு. சரி, கிறிஸ்துவ மதம் எப்படி இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் பல பிரிவுகள் இருக்குது இல்லையா? ரோமன் கேத்லிக்லேருந்து கீழேருந்து அப்படி ஆரம்பிக்குது. ரோமன் கேத்லிக்கு, சிஎஸ்ஐ, அதுக்கப்புறம் பெண்டிகாஸ்டலு, இது எல்லாத்துலேயுமே. சரி, இது எல்லாமே மதமாக எப்படி இயங்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோமன் கேத்லிக் பற்றி பெருசாக விளக்கம் கொடுக்க வேண்டியது, அது எப்படி மதமாக இயங்குதுன்றது. அவர்கள் சில உருவ வழிபாடுகள் வச்சுருக்கிறாங்க. அது அவங்களே சிலைன்னு எடுத்துக்க மாட்டாங்க, அது உருவ வழிபாடுன்னு எடுத்துப்பாங்க. அது ஒரு அடையாளமாக வச்சுருப்பாங்க. அது இடத்துல ஜெபம் செய்வாங்க, அது இடத்துல எல்லா காரியத்தையும் செய்வாங்க. ரியாலிட்டியை விட்டுருவாங்க, ட்ரூத்தை விட்டுருவாங்க. வசனம் சொல்லக்கூடிய தெய்வன் ஆவியாக இருக்கிறான்ற அந்த ஆராதனையை விட்டுருவாங்க. ஜஸ்ட் தே பிளைண்ட்லி பிலீவ் வாட் த ப்ரீஸ்ட் டோல்ட், அவ்வளோதான்.
அவர் என்ன சொல்லிட்டார், அந்த போதகர் என்ன சொல்லிட்டார், அந்த ஃபாதர் என்ன சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டார், அதை செஞ்சிருவோம் பிளைண்ட்லி. இட் நெவர் கிவ்ஸ் ஒர்க் ஃபார் த வேர்ட் ஆர் நாலேஜ். அறிவுக்கும் வசனத்துக்கும் வேலையே மதம் எப்பவுமே கொடுக்காது, யோசிக்கவே விடாது. அதான் மதம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, சிஎஸ்ஐக்கு வந்துடும். அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் புரோட்டஸ்டாண்ட் அப்படின்றவங்க. இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்களுடைய வேலை என்ன? நாங்கள் சிலைகளெல்லாம் வணங்குறதில்ல, வேணும்னா அப்பப்போ ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணுற ஆர்சியில் போயிட்டு அப்படின்னா அதை அப்பப்போ டச் பண்ணிப்போம், பட் வி வோன்ட் வர்ஷிப் டெய்லி. ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்லிடுறாங்க, அவங்க வந்து கம்ப்ளீட்லி வேர்ல்ட்லி மைண்ட் செட்டு. எப்படி ஆகிடுறாங்க? சபையா ஒரு கட்டடமா, அது ரொம்ப முக்கியமானது, அது ரொம்ப முக்கியமானது. கடவுள்ன்ற பேர் இருக்கட்டும், ஆனால் அந்த சபையிலையோ அந்த கூடுகையிலையோ பணம் தான் முக்கியமானதாக இருக்கும். எதான் முக்கியமானதாக இருக்கும்? ஆமாம். ஒரு சிஎஸ்சி சபைக்குள்ளே போகிறீங்க, அங்கே போகிறீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடுத்திருக்கிற உடை, நீங்கள் போட்டிருக்கிற ஆபரணங்கள், உங்களுடைய வேலை, உங்களுடைய படிப்பு, நீங்கள் நடந்துக்கிற முறை, இதை வைத்து தான் உங்களுக்கு மரியாதை. புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்கள நான் குறைச்சி பேசலை. ரிலீஜியன் அவ்வளோதான் செய்யும், மதம் அவ்வளோதான் செய்யும். அவங்களுக்குன்னு ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, இது தாண்டி நிறைய இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா யூடியூப்பில் போயிட்டு சிஎஸ்ஐ சர்ச்சோடைய சிஎஸ்ஐ ப்ராப்ளம்ஸ்ன்னு போடுங்க, தமிழ் சிஎஸ்ஐ தமிழ் ப்ராப்ளம்ஸ்ன்னு போடுங்க. யூடியூப்பில் நிறைய இருக்குது, போய் பாருங்கள். சபைன்ற பேரில் என்னென்ன அடிதடிகள் நடக்குது, கொலை நடக்குது, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பார், அவர் இழுத்து போட்டு அடிக்கிறதுலாம் இருக்குது. பேசுறது புரியுதுங்களா? தட் இஸ் ரிலீஜன். கடவுளுக்கு அங்கே எந்த விதமான மரியாதையும் கிடையாது, மதிப்பும் கிடையாது. இன்னும் அதிகமாக அதுக்குள்ளே போக விரும்பல. மதம். மூன்றாவது பெண்டிகாஸ்டலுக்கு வருவோம். பெண்டிகாஸ்டல் என்ன? இது மூணுமே நான் தான் சொல்லுவேன், மூணுமே பாருங்கள் எக்ஸ்டர்னல் மாற்றம் தான். பெண்டிகாஸ்டலுக்கு வந்து அங்கே எக்ஸ்டர்னல் மாற்றம். வந்துட்டீங்களா, இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டீங்களா, ஞானஸ்தானத்திலிருந்து ஆரம்பிப்பாங்க உங்கள் மாற்றத்தை. எங்கிருந்து ஆரம்பிப்பாங்க? ஞானஸ்தானம் தான் ஆரம்பிப்பாங்க. ஞானஸ்தானம் எடுக்க விரும்புகிறீங்களா, நகையெல்லாம் கட்டிடுங்க. நகை போட்டு போயிருப்பீங்க நீங்கள், நகையெல்லாம் என்ன பண்ணிவிடுங்க, கட்டிடுங்க. தாலி போட்டிருப்பீங்க, தாலியெல்லாம் கட்டிடுங்கன்னுவாங்க. பாஸ்டர் தாலியை கட்டி எங்கே போடுறது? காணிக்கைப்பட்டியில் போட்டுரு. அது கோல்டாக இருந்தால், வெறும் கயிறாக இருந்தால் நீ வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடு. ஏன்னா அதை வச்சுக்கிட்டு நான் எதுவும் பண்ண போகிறது இல்லை. நான் ஆதாரத்தோடு சொல்லிவிடுவேன். நான் இது லைவில் தான் போயிட்டு இருக்குது. யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா எந்த பாஸ்டர் சொன்னார், எந்த சபையில் போதிச்சார், நான் தைரியமாக சொல்ல முடியும். நானாக எடுத்து வச்சுக்கிட்டு கதை எடுத்து வச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணல. நான் புரியறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறேன். தேவனோடு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கிறீங்களா இல்லை மதத்தில் இருக்கிறீங்களான்ற புரிதலுக்காக பேசுகிறேன் நான். அப்போ அங்கேருந்து ஆரம்பிச்சுறாங்க பேப்டிசமை. நகையை கட்டுறது, அதுக்கு அங்கேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதுதான் சரியான ஞானஸ்நானம் வேறு சொல்லி அங்கேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள். அடுத்த வாரத்தில் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வரணும்னுவாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வரணும். எக்ஸ்டர்னல் மாற்றிட முடியும். போவீங்க ஒரு டெய்லர்கிட்ட போவீங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டு உங்கள் அளவு கொடுத்து சுடிதாரோ ப்ளவுஸோ இல்லை பேண்ட்டோ ஷர்ட்டோ தைச்சிக்கிட்டு வந்து போட்டுடலாம். இட் இஸ் ஈஸி. உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. காசை கொடுத்தீங்கன்னா இஃப் யூ கிவ் மணி தே வில் கிவ் த ட்ரெஸ். அடுத்த வாரம் வந்தீங்கன்னா உங்களை புகழ்ந்து தள்ளுவாங்க. தெய்வ தூதன் மாதிரி இருக்கிற நீயே கிறிஸ்துவின் மனவாட்டி. நமக்கு தான் புகழ்ந்தா எதை ஒன்று செஞ்சுருவோம்ல, அப்படி புகழ்ந்து அப்படியே தெளிச்சு போயிடுவோம் நம்ம. ஏன்னா இப்போ மாற்றம் வந்துருச்சு உங்களுக்குள்ள, மறுரூபம் ஆயிட்டீங்க வேலை ட்ரெஸ்ஸை போட்டு. இதை பற்றி எனக்கு நிறைய தெரியும் இல்லையா. அது ஏன்னா இதில் 25 வயசு வரைக்கும் அதுக்குள்ளே தான் இருந்திருக்கிறேன், பெண்டிகாஸ்டலுக்குள்ளே தான். அதனால் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வந்து ஆண்களாக இருந்தீங்கன்னா முடி வெட்டுறதை ஆரம்பிப்பாங்க. ஆண்கள் என்றால் அதுக்கு ஒரு வசனம் இருக்குது. அது எது கொடுத்துருக்குறாங்களாம் கிடையாது, ஆண்களை பற்றி இருக்குது. ஆண்கள் முடிகளை நீளமாக வளர்க்கக்கூடாது. அதனால் ஆண்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் சின்னதாக கட் பண்ணிங்க, நீட்டமாலாம் வளர்த்து இப்படி தொங்கலாம் விடக்கூடாது. அருவருப்பு அதெல்லாம் கடவுளுக்கு கட் பண்ணி அது ஈஸி தானே. பார்பர்கிட்ட போனால் ஒரு 100 ரூபாய் கொடுத்து அழகாக ஏசியில் உட்காந்து உங்களுக்கு கட் பண்ணி அழகாக ஒரு கிராப் பண்ணி விட்டுருவான். சேஞ்ச். பெண்களாக இருக்கிறீங்களா, அதுக்கு ஒரு கோடு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கிளிப்பை குத்தாதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, முக்காடு போடுங்க. முதல்ல எதை போடுங்க, நீங்கள் முக்காடு போட்டுருணும். எதை போட்டிங்களோ இல்லையா, நீங்கள் முக்காடு போட்டே ஆகணும். அதுக்கு ஒரு 2 வசனம் வச்சுருப்பான். அதுக்கு ஒரு 2 வசனம். ஆமாம், முக்காடு போடுவது மகிமையாக இருக்கும், வெங்காயமாக இருக்கும். உரிக்கும் ஒன்றும் இருக்காது. அவ்வளோதான் பாயிண்ட்டு. உரிக்க அதில் வெங்காயம் மாதிரி ஒன்றும் இருக்காது. போட்டுருணும்.
ஏன் சொல்கிறேன், இதெல்லாம் வந்துடுது. இதெல்லாம் ஈஸியாக என்ன பண்ண முடியுது, அடுத்த வாரம் சபைக்குள்ளே வரும்போது கீழே முக்காடு போட்டுறாங்க. சேஞ்சஸ், எக்ஸ்டர்னல் சேஞ்ச் அப்படின்றதுக்குள்ளே வந்துடுது. போட்டு உள்ளே வந்து அப்படியே பயபக்தியாக உட்காந்துருப்போம். முக்காடு போட்ட ஆளுங்க மூஞ்ச பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி அவ்வளோ பக்திமயமாக இருப்பாங்க. பக்திமயமாக இருப்பாங்க. முக்காடு போடாத ஆளுங்களை பயங்கரமாக எரிஞ்சு விடுவாங்க. நான் அதெல்லாம் பார்த்துருக்குறேன். முடி எப்படி பறக்குது பார், முடி எப்படி பின்னி போட்டு வந்திருக்கிறா பார். அதுக்கு விளக்கெல்லாம் கொடுப்பாங்க. முக்காடு ஏன் போடணும்னு கேட்டால், பின்னாடி உட்காந்து பார்க்குறவங்களுக்கு இடரெல்லாம் இருக்குமா. எப்படி இருக்குமா? நான் அதுக்கு பல முறை விளக்கம் கொடுத்துருக்குறேன். உன் கண் உனக்கு இடரலாக இருந்தால் அவன் முடிய மாற்ற சொல்லாத, உன் கண்ணை நீ பிடுங்கி போடு என்று இயேசு சொல்லியிருக்கிறார். யார் சொல்லியிருக்கிறாரு? அவன் முடிய மாற்றணும், முக்காடு போடணுன்றது நீ சொல்லாத. வசனமே இருக்குது. முக்காடு எடுபட்டு இருக்கிறது. முக்காடு என்ன பண்ணியிருக்கிறார் தேவன்? அதை எடுத்து போட்டிருக்கிறார். பவுல்லாம் அன்னைக்கே, இன்னைக்கு தந்தை பெரியாரெல்லாம் பற்றி பேசுகிறாங்களே, நிறைய பேருக்கு பைபிளை ஒழுங்கு புரியாமது கூட ஆணாதிக்கத்தை பைபிள் போதிக்குதுன்றாங்க இவங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து. நான் சொல்கிறேன், பெண்கள் முக்காடு போட வேண்டும் என்றால் ஆண்களும் முக்காடு போட வேண்டும். என பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் பிரசங்கிக்கிறவர்கள், தேவனுடைய சமூகத்தில் வருகிற ஆண்களும் முக்காடு போட்டிருந்தார்கள். இன்க்ளூடிங் மோசி உட்பட, ஆரோன் உட்பட முக்காடு போடும் பிரசங்கம் பண்ற பிரசங்கியார்கள் அதை செய்ய வேண்டும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? they have done. ஆனால் அப்படி இருக்குதாங்க? இல்லை, முக்காடு எடுபட்டு இருக்குது. முக்காடு எடுத்து போட்டுட்டார் ஆண்டவர். ஏன்? அதனால தான் பவுல் அன்னைக்கே பேசுறாரு, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை. எங்க பேசுறான்றதான் பாயிண்ட். குடும்பத்துக்குள்ள ஹாலில் உட்காந்து பேசக்கூடாது. குடும்பத்தில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை அப்படின்னு சோஃபா மேலே கால் போட்டுக்கிட்டு புருஷனை வேலை வாங்கிக்கிட்டு, நான் ஒரு நாள் பண்ணுனா நீ ஒரு நாள் பண்ணு, இல்லை நான் பண்ணவே மாட்டேன் லைஃப் லாங், நீ எல்லாத்தையும் சமைக்கிறது, பெருக்கிறது, துடைக்கிறது. ஏன்னா நீ பார்ட்னர் இல்லையா? பார்ட்னர் என்ன பண்ணு, பார்ட் ஆஃப் த லைஃப்ல எல்லாத்தையும் செய்யுமா. தப்பு இல்லை. ஆண்கள் சமைக்கிறது தப்பு இல்லை, பெருக்கிறது தப்பு இல்லை, துடைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் உங்கள் சரீரத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப, ஆண்களை விட உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. நீங்கள் சரீரத்தில் அதிகமாக பாதிக்கப்படுறது பாருங்கள். ஹெல்த்தில் யார் எளிதாக பாதிக்கப்படுறது? பெண்கள் தான். ஏன்னா உங்களுக்கான வேலைகள், உங்களுக்கான இயற்கை அமைப்புகள் அப்படி இருக்குது. மாதத்துக்கு 3 முறை 4 முறை உங்களுக்கு மாதவிடாய் வருது இல்லையா? அதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம். அது கொடுமையான காரியம். எந்த ஆணுக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. எவனுக்கு அது இருக்குது? அது மாதிரி கிடையாது. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறீங்க, ஒரு டாக்டர் சொல்கிறாரு, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுன்றது ஒரு மறுஜென்ம வாழ்க்கைன்றார். என்ன வாழ்க்கை அது? உயிர் போய் உயிர் வரக்கூடிய ஒரு செயல்ன்றார். அவ்வளோ கஷ்டமானது ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதுன்றது. அதை யார் செய்கிறது? ஆனா செய்கிறான்? அதை கிடையாது. காரணம் தான் அவனாக இருக்கிறான். பெற்றெடுக்கிறது, அது 10 மாதம் சுமக்கிறது, அது பத்திரமா பாதுகாக்கிறது, வளருது, எல்லாமே யாருக்கிட்ட இருக்குது? பெண்ணுக்கிட்ட தான் இருக்குது. அப்போ இவ்வளோ வேலையும் அவங்ககிட்ட இருக்கிறதுனால தான் நீங்கள் உங்கள் சரீரத்தை ஆரோக்கியமாக வச்சுருந்தா நெடுநாள் வாழலாம். கால் மேலே கால் போட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்கன்னா 30-40 வரை போய் சேர வேண்டியதான். யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. வேதத்தில் அதுக்கெல்லாம் ஆதாரத்தோடு நான் காட்ட முடியும். ரெபேக்காளுக்கு வேலை செய்யக்கூடிய வேலைக்காரிகள் இருந்தாங்க. அவள் வந்து ஒரு மல்டி மில்லியனர்னு சொல்லலாம், கோடீஸ்வரி வீட்டு ஒரு ராஜாத்தியாவ. அந்த வீட்டில் பிறந்தவ தான் ரெபேக்காள். அப்படிப்பட்ட ரெபேக்காளுக்கு தாதிமார்கள் வேலை செய்கிறவங்க இருந்தாலும் ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகும்போது அவளுடைய அடையாளம் என்னவா இருந்தது? அவள் வேலை செய்யக்கூடிய, கடுமையான வேலை செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தா. என்ன பெண்ணாக இருந்தா? அவள் ட்வின் பேபி. அவளுக்கு தான் பைபிள்லேயே ஃபஸ்ட்டு ட்வின்ஸ் பேபி யாருக்கு? ரொம்ப நாள் மலடியாக இருக்கிறா, குழந்தை இல்லாமல் இருக்கிறா. அவளுக்கு கடவுள் பாருங்க 2 பிள்ளைகளை கொடுக்குறாரு. எப்படி கொடுத்துட்டாரு? பாவம், ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க, அப்படியே கொடுத்தாரு. எல்லாத்தையும் பார்க்குறாரு கடவுள். உங்கள் உள்ளத்தை, உங்கள் கிரியைகளை, உங்கள் செய்கைகளை, எண்ணங்களை, உங்கள் மனதை எல்லாத்தையும் பார்க்குறாரு. அதுக்கு மேலே தான் தேவனுடைய கிருபை, இரக்கம், அன்பு, தயவெல்லாம் வேலை செய்யுது. அப்போ பெண்கள் அப்படின்னு வரும்போது பாருங்க, மாற்றங்களை ஈஸியாக பண்ணிட முடியும். முக்காடை போடுங்க, அதை போடுங்க, இதை பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணிட முடியும். இது எந்த இடத்துல இடிக்குதுன்னு சொல்ல வரேன். இது என்ன ஆயிடுது? பழக்கமாயிடுது. அப்படி என்ன பண்ணுது? இது பழக்கமாயிட்ட உடனே என்ன ஆயிடுது? உண்மையான உறவுக்குள்ளே வர முடியல. முக்காடு போட்டுக்க முடிஞ்சுது, ஒயிட் ஷர்ட் போட்டுக்க முடிஞ்சுது, கிராஸ் போட்டுக்க முடியுது, கிறிஸ்தவன் என்கிற அடையாளத்தை காட்ட முடிகிறது எக்ஸ்டர்னலா. ஆனால் உள்ளமோ
எதுவும் உள்ள. இயேசு கிறிஸ்து பேசுறாரு இல்லையா பரிசேயரை பத்தி, நீங்கள் வெளியோ நீண்ட அங்கி தரித்து கொண்டு வெண்ணங்கி தரித்து கொண்டு திரிகிறீர்கள், ஆனால் உங்கள் உள்ளமோ கேடு உள்ளதா இருக்கிறது, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் என்றார். என்ன கல்லறைகளா இருக்கிறீர்கள்? வெளியே நல்லா இருக்குதுப்பா, நல்ல கிறிஸ்தவ மாதிரி பாடுறீங்க, ஆடுறீங்க, துதிக்கிறீங்க, எல்லா சேஞ்சஸும் வெளியே உண்டாயிருச்சு, உள்ளம் எப்படி இருக்குது? அதனால தான் பாருங்க, இவர்கள்லாம் இந்த காகம் பறக்கிற ஹைட்டில் தான் பறப்பாங்க. இந்த மத கிறிஸ்தவர்கள் எல்லாமே எந்த ஹைட்டில் தான் பறக்க முடியும்? அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களோட விசுவாசத்தெல்லாம் பற்றி பேசுகிறேன். அவங்களோட குணாதிசயங்கள்லாம் பாருங்கள். எ க்ரோ ஹைட்டு, ஒரு காகம் எந்த அளவுக்கு பறக்குமோ அந்த அளவு தான் அவங்களால பறக்க முடியும். ஆனால் வேதம் ஒரு கிறிஸ்தவன் எப்படி கம்பேரிசன் பண்ணுது? இட் கம்பேர் வித் ஈகிள். யாரோட கம்பேர் பண்ணுது? அது கழுகுகளை போல சிட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் இருக்குது. அவ்வளோ உயரமாக எழும்பணும்னா அதுக்கு இந்த மத சாயத்தை அல்லது வெளிப்பிரகாரமான இந்த மாற்றங்கள் எல்லாம் விடுத்துட்டு ரோமர் 1 அதிகாரம் அல்லது 12 அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்கிறத நல்லா கவனிக்கணும். அதனால தான் இவ்வளோ தூரம் எடுத்தேன் நான். அது எதை சொல்ல வருது? வெறும் உங்கள் சரீரத்தை ஜீவ பலிகளை ஒப்பு கொடுங்கன்ற மத சாயத்தை பேசுகிறாராங்க? இல்லை, இவ்வளோ நேரம் சொன்னோம் பாருங்க, அதை பேசலை. எதை பேசுகிறாரு ரோமரில்? அதனால தான் 2வது வசனம் ரொம்ப முக்கியம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் யாராய் மாறுறீங்க? நீங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுத்ததுனால மாறல. இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி மனம்னு ஒன்று இருக்குது. இந்த மனம் எதை சிந்திக்கணும், எதை யோசிக்கணும், எதை விருப்பப்படணும்ன்றதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது உங்களுடைய உள்ளத்தில். நீங்கள் எதை வைக்கிறீங்கன்றது, வாட் யூ கீப் இன் யுவர் ஹார்ட். இந்த உள்ளம் சொல்றது தான் மனம் கேட்கும். மனம் மாறுகிறபடி தான் உங்களுடைய செயல்கள் அல்லது உங்களுடைய சரீரம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறதாங்க, இயங்க ஆரம்பிக்கிறது. தேவனுக்குள்ள இருக்கிற ஐக்கியமும் உறவும் அப்படிப்பட்டதாகவே இருக்கிறது. அதனால தான் இந்த மனம் எப்படிப்பட்டதாக இருக்கணுன்றத கடந்த பல வாரங்களாக பேசணும் இல்லையா? நம்முடைய உள்ளம் நம்முடைய உள்ளம் தேவனுடைய அன்பினால் நிறையப்பட்டிருக்க வேண்டும்னு சொல்லிட்டு அன்பை பல டைமென்ஷனில் எடுத்து கடந்த வாரம் வரைக்கும் பேசியிருக்கிறேன். சரி, இந்த வாரம் அதே 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியத்தை கவனிக்க போகிறோம். என்ன காரியம் அது? நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் செய்யத்தக்க, நல்லா சொல்லுங்க சத்தமா, என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு? ஆராதனை செய்ய சொல்லியிருக்கிறார். அந்த ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நல்லா சொல்லுங்களேன். புத்தி உள்ளதா இருக்க வேண்டும். மதம் சாயத்தோடு இருக்கக்கூடாது, பழக்க வழக்கங்களாக இருக்கக்கூடாது, பாரம்பரியமாக இருக்கக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை இது. இதுதான் இன்னைக்கு வருகிற 2 வாரங்களை தான் பார்க்க போகிறோம். வருகிற வாரங்களை கவனிக்க போகிறது என்ன? கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற விசுவாசி எப்படிப்பட்ட புத்தி உள்ள ஆராதனையை செய்ய வேண்டும்ன்றதை கவனிக்கணும். ஆராதனைனா ரொம்ப நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. வர்ஷிப்னா என்னது? ஐ எம் ஆஃபரிங் மை செல்ஃப் டு காட், அவ்வளோதான். தேவனுக்கென்று நான் அர்ப்பணிக்கிறேன். அதுவே என்னவா இருக்கிறது? ஆராதனை. அதுவே என்னவா இருக்கிறது? ஆமாம், என் சரீரத்தை, என்னுடைய கைகளை கைத்தட்டி பாடுறீங்க, தேவனுக்குன்னு அர்ப்பணிக்கிறீங்க. இந்த காலை நேரத்தில் கிளம்பி வந்திருக்கிறீங்க சபைக்குள்ள, தேவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க? இந்த நேரத்தை, இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணியிருக்கிறீங்க? நீங்கள் ஆஃபரிங் இட், அர்ப்பணித்து இருக்கிறீர்கள். அதுவே என்னவா இருக்கிறது? ஆராதனை. சரி, இப்போ மதத்தில் இருக்கிறவங்களும் அதான் செஞ்சுருப்பாங்க. நீங்கள் சண்டேவா இருக்குது அதனால போயிடணும் சர்ச்சுக்கு. They are also offering the body. அதான் சொல்ல வர மறுபடியும், they only offer their body and some customs of that religion. அந்த மதத்தில் இருக்கக்கூடிய சில சம்பிரதாயங்களை பின்பற்றி இருப்பார்கள் இன்றைக்கு. ஆனால் அதை தாண்டி ரொம்ப முக்கியமானது ஒன்று இருக்கிறது. நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்பது அது வசனத்தின்படி இருக்கணும். தலைப்பு ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கிறேன், which is your rational, logical, intelligent act of worship ன்னு ஆங்கிலத்தில் கொடுத்துருக்குறேன். அதாவது உங்கள் பகுத்தறிவு. என்ன அறிவு அது? உங்கள் ஆராதனைக்கு நீங்கள் வரும்போதே ப்ரிப்பரேஷன் அங்கே ஆரம்பிச்சிருது. நீ காலைல நான் சண்டே காலைல கிளம்பி போகிறன்றது வந்து பாரம்பரியத்தினால வரதில்லை, பழக்க வழக்கத்தினால வரதில்லை, அல்லது நான் கிறிஸ்தவனாக ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் கிறிஸ்தவனாக இருக்கிறன்றதுக்காக அந்த பழக்க வழக்கத்துக்காக வருவது வந்து ரேஷனலில் வராது. ரேஷனல் என்னது? பகுத்தறிவு. உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற இந்த அறிவை பயன்படுத்துவது. இன்றைக்கான ஆராதனை எதுக்கானது? இன்னைக்கு நான் எதுக்கு போகிறாங்க, என்னுடைய நோக்கம் என்ன, அங்கே போகிறதுக்கான பர்பஸ் என்ன? பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி சிந்திக்கிறது அது கொடுக்குறோமா இன்னைக்கு நேரத்தை? கிடையாது. காலையில் எழுந்துக்கிறது, குளிக்கிறது, பைபிளை தூக்குறது, கடகடன்னு ஓடி வந்துடுது. அதனால தான் பாருங்க, கொஞ்சம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அது இது சத்தம் வந்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். டிஸ்டர்பன்ஸ் இல்லாத எந்த கூடுகை இருக்குது சொல்லுங்க பார்ப்போம்? யூ ஹேவ் டிஸ்டர்பன்ஸ் இன் எவ்ரிவேர். ஆனால் உங்கள் மனம் ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் கடவுளுக்குள்ளே இருக்கணும், முழு உறவில் இருக்கணும்னா அதுக்கு ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியமானது. எது ரொம்ப முக்கியமானது? அர்ப்பணிப்பதற்கு முன்பதாக ஆயத்தம் ரொம்ப முக்கியமானது.
எது ரொம்ப முக்கியமானது? ஆயத்தம். அது எப்படிப்பட்ட ஆயத்தமாக இருக்க வேண்டும்? அது ஆங்கிலத்தில் கொடுத்துருக்குறோம் இல்லையா, பகுத்தறிவு. அடுத்தது லாஜிக்கல்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில். நம்ம கூட பேசும்போது சொல்ல லாஜிக்காக பேசுகிறேன் அப்படின்னு இல்லையா, எப்படி பேசாத? அப்போ புத்தி உள்ள ஆராதனை என்பது என்ன? நான் தேவனை ஆராதிக்கிற முறை லாஜிக்காக இருக்கணும். எப்படி இருக்க வேண்டும்? அது இல்லாஜிக்கலாக போயிடக்கூடாது. லாஜிக்கல்னா என்ன? தமிழில் தர்க்க ரீதியான அல்லது பொருத்த முடியன்னு ஒரு தமிழ் வார்த்தை இருக்குது. லாஜிக்ன்ற வார்த்தைக்கு ஆராதனைக்கு பொருத்தமானதாக இருக்கணும். அது நான் கூடி வருவதாக இருக்கட்டும், என்னுடைய ஆராதனையாக இருக்கட்டும், அந்த பொருத்தமானது லாஜிக்காக இருக்கணுன்றது எதை வச்சு? வசனத்தை வச்சு. வசனம் சொல்லியிருக்கிறபடி உங்களுடைய ஆராதனை இருக்க வேண்டும். எது சொல்லியிருக்கிறபடி? வசனத்தை வச்சு லாஜிக்காக பார்க்கணும். நீங்கள் லாஜிக்காக பேசுன்னு சொல்கிறோம் அப்படின்னா பார்த்தோம், பொருத்தமுள்ளதை பேசு, சரியானதை பேசு, நேர்மறையானதை தர்க்க ரீதியானதை பேசுன்றோம். அப்போ லாஜிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஆராதனை லாஜிக்கலாக இருக்கணும். அப்படின்னா பொருத்தமுள்ள ஒரு ஆராதனையை நான் செய்ய வேண்டியது. எதை பொருத்தணும்? வசனத்தோடு பொருந்தணும் என் ஆராதனை, சத்தியத்தோடு பொருந்தணும் என்னோட ஆராதனை, மதத்தோடு பொருந்தக்கூடாது. இதோடு பொருந்தக்கூடாது, சண்டேவோடு பொருந்தக்கூடாது என்னோட ஆராதனை, பழக்க வழக்கங்களோடு பொருந்தக்கூடாது என்னுடைய ஆராதனை. வெறும் பழக்க வழக்கத்தினால் நான் கடவுளை ஆராதிக்கிறேன் அப்படின்றது, அப்படிப்பட்டதா என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது என்னுடைய ஆராதனை. மை வர்ஷிப் ஷுட் பி லாஜிக்கல். என்னுடைய ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? அது பொருத்த முடியதாய் இருக்க வேண்டும். அடுத்த ஒரு வார்த்தை அங்கே கொடுத்துருக்குறேன், இன்டெலிஜென்ட்ன்றது. எல்லா ஆங்கில பைபிளுமே இந்த வார்த்தை வருது. யுவர் வர்ஷிப் ஷுட் பி இன்டெலிஜென்ட். கடவுளை ஆராதிக்கிற முறை என்பது அது அறிவார்ந்ததா இருக்க வேண்டும். எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? அது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும். ஒருத்தவங்க ஒரு காரியத்தை தவற செய்யும் போது நம்ம கேட்கணும்ல, அறிவு இருக்கா அப்படின்னு கேட்கணும் ஒரு வார்த்தை. அப்படின்னு அர்த்தம், நீ செய்வது அறிவற்றவர்கள் செய்கிற செயல், அது சரியான செயல் அல்ல, பொருத்த முடிய செயல் அல்ல, முட்டாள்தனமான செயல் அது அப்படின்றோம் இல்லையா. அதே போல தான் ஆராதனையும். அறிவார்ந்த ஆராதனைனா என்ன? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் பாருங்க. இப்போ ரிலீஜியஸ் ஸ்கூலில் இருக்கிற ஆராதனைகள்லாம் எப்படி இருக்குது? அன்றைக்கி வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரு ரொம்ப பக்தியானவங்க பேசுவாங்க. ஒரு சிலவங்க பரவாயில்லைங்க, சர்ச்சு டைமில் இருந்துட்டா போதுங்க அப்படின்வாங்க. ரொம்ப பெரிய சபைகள்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன சொல்லுவாங்கன்னா, கடைசி நேரத்தில் தலையை உள்ளே காமிச்சு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துடுவாங்க. எதை வாங்கிட்டு வந்துரு நீ? அவங்க எதை சொல்கிறாங்க? பாஸ்ட் கடைசியாக சொல்கிறார் இல்லையா, ஆசீர்வாதம்னு சொல்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன்னோடனே ஆசீர்வாதம் தலையில் உட்கார்ந்துருந்துன்னு நினைக்கிறாங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்கூலுக்கு போகிறீங்க, கிளாஸில் உட்காந்துருக்குறீங்க, 1 மணி நேரம் அங்கே வாத்தியார் டீச்சர் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்கிறாரு, கவனிக்கல, ஒன்றும் பண்ணலை, கிளாஸ் அட்டன் பண்ணல. கடைசி ஒரு 5 நிமிஷத்தில் அவர் முடிக்க போகிற நேரத்தில் சரிங்கப்பா எல்லாம் ஒழுங்காக படிச்சிருங்க, ஒழுங்காக எழுதிருங்க, மனப்பாடம் பண்ணிடுங்க அப்படின்னு அவர் சொல்கிற அந்த நல்ல வார்த்தைகளை கேட்டதுனால பாஸ் ஆகிடுவீங்களா? அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருமா உங்களுக்கு? ஹலோ, அதே போல தான் வாழ்க்கையிலையும். வாழ்க்கையை கடவுள் எப்படி கொடுத்துருக்கிறாரு? பக்தி வாழ்க்கை நான் பண்ண சும்மா இருப்பேன், கடவுளாக ஏதோ ஒன்று செய்வார்ல. கடவுள் யார் என்பதை நான் அறிந்து கொள்ளணும். அதுக்கு தான் பிரசங்கம், அதுக்கு தான் இவ்வளோ பெரிய வேதாகமும், அதுக்கு தான் இந்த வார்த்தைகள். நான் செய்கிற செயல் ஒவ்வொன்றும் அது அறிவார்ந்ததாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இட் ஷுட் பி ப்ரூவ்ட் பை இன்டெலிஜென்ட். அறிவார்ந்ததாய் இருப்பதே ஆராதனை. அப்போ ஆராதனை வரும்போது பாருங்க, இது கூடி வர்றது மட்டும் சொல்லலை, நான் தேவனுக்கு என்று அர்ப்பணித்து வாழ்கிற ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட ஆராதனையாக இருக்கிறது? அது இருக்க வேண்டும். புத்தி உள்ள ஆராதனையாக இருக்க வேண்டும், பொருத்தமான ஆராதனையாக இருக்க வேண்டும். பேசுறது புரியுது? பகுத்தறிவு உள்ள ஆராதனையாக இருக்க வேண்டும். இல்லைன்னா அது லாஜிக்கே இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, லாஜிக்கே இல்லாத ஒரு வாழ்க்கையாக போயிடுதாங்க. சரி, இப்போ இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம கவனிக்க போகிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை. எல்லாருக்கும் ரொம்ப பொருத்தமான ஒரு சப்ஜெக்ட் இது. இதை கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாறிடும். நிறைய நேரத்தில் நான் சொல்கிறேன் இல்லையா, சும்மா நம்ம போய் கிளாஸில் உட்காரதுனால பாஸ் ஆகிட மாட்டீங்க. அங்கே போதிக்கிற நல்ல வாத்தியாக இருக்கலாம், அவர் உயிர் கொடுத்து உங்களுக்கு போதிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் உட்காந்து அதை கவனமாக கேட்டு அதை உள்வாங்கி அதை முக்கியமானதாக எண்ணாத வரைக்கும் உங்களால் தேர்ச்சி பெற முடியாது. அதே போல தான் வாழ்க்கையில் தேவனுடைய நன்மையை எதிர்பார்க்குறேன், தேவனுடைய அற்புதத்தை எதிர்பார்க்குறேன், தேவன் தருகிற சமாதானத்தை எதிர்பார்க்குறேன். அது உங்களுக்கு கிடைக்குமாமா? கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? தேவனுடைய வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்வதன் மூலமாக, அதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்வதன் மூலமாக, அதை கவனமாக புரிந்து கொள்வதற்கு உதவி செய்வதற்கு தான் ஆவியானவர் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கணும். அதுக்கு தான் ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். ஒரு ஆராதனை செய்ய போகிறவங்க, ஒரு சபைக்கு வர போகிறவங்க, இது தேவனுக்காக ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன்னா அவரிடத்துல யூ ஷுட் ஹேஸ் த ஹெல்ப். ஆண்டவர், இது என்னால் முடியாது,
ஒரு சபைக்கு போயிட்டு நான் உட்காந்து நல்ல பாடி ஆராதிச்சு ஒரு வாசனத்தை கேட்கறதுல என்னால் முடியாத ஒரு விஷயம். இது ஒன்றும் இயற்கையான விஷயம் இல்லை, எல்லாருக்கும் வந்துடுற விஷயமும் கிடையாது. யூ கிவ் மீ யுவர் ஸ்ட்ரென்த், இப்படி பலத்தை எனக்கு தருவீராக, எல்லாவற்றுக்கும் மேலாக புரிந்து கொள்வதற்கான ஞானத்தை எனக்கு தருவீராக. சபைக்கு வந்தால் தான் கேட்கணும். சபைக்கு வந்தோன்னே என்ன ஜெபம் பண்ணுறீங்க? வரும்போது நல்லா பாதுகாத்துட்டீங்க ஆண்டவரே, வண்டி பஞ்சர் ஆகல, என் பாதம் கல்லில் இடராமல் வந்து சேர்ந்துட்டேன், அதுக்கு ப்ரேயர் பண்ணுறீங்க? இல்லை இல்லை, வந்திருக்கிறேன், உட்காந்துருக்கிறேன், பிரயோஜனம் உள்ள நேரமாக இருக்கணும். என்ன நேரமாக இருக்கணும்? ஆமாம், நான் வந்திருப்பது வீணாக போகக்கூடாது, வந்த விதமாகவே நான் போயிடக்கூடாது ஆண்டவரே. நான் வந்திருப்பது எனக்கு பிரயோஜனமாக இருக்கணும், என் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும், என் மூலமாக என் குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும், என் குடும்பத்தின் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு பிரயோஜனம் உள்ளதாக இந்த நேரம் இந்த வாழ்க்கை மாறணும். அதுக்கு உங்களுடைய ஆவியானவரை கொண்டு, உங்களுடைய நல்ல ஆவியானவரை கொண்டு புரிந்து கொள்ளும்படியான ஆற்றலை அறிவு எனக்கு தருவீராக. அந்த ஜெபம் இருக்கணும். அது இருந்ததுன்னா பாருங்க, நான் என்ன பேசணும் அதை விட அதிகமாக உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு அந்த சப்ஜெக்டை நல்லா விளங்கும், நல்லா புரிய வைப்பார். இல்லைன்னா நான் இங்கே என்ன தான் விளங்கி பேசினாலும், எக்ஸாம்பிளாக கொடுத்து பேசினாலும் ஒன்று ஏற போகிறது இல்லை, முடியும் போது சிடுமூஞ்சாகிடுவீங்க. போன வாரம் ஆன மாதிரி. ஹலோ, ஓவர் டைமில் போன வாரம் பல முகங்களை பார்த்தேன் நான். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டீங்க பாவம். அப்படி தான் ஆகிடுவீங்க. ஏன் ஆகிடுவீங்கன்னா, வந்தது எந்த நோக்கம் தெரில, உள்ள ஆவியானவரும் இல்லை, ஏதோ சீக்கிரமாக முடிச்சிருந்தா உலகத்தையே கலக்கீர் பண்ணுற மாதிரி நினைக்கிறீங்க. இல்லை இல்லை, ஒன்றும் நடக்கல. அப்போ ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை, இதுதான் தலைப்பே. நான் செய்ய வேண்டிய, ஒரு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நான் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை என்ன, இதெல்லாம் குறித்து தான் இன்னைக்கு இருந்து கவனிக்க போகிறோம். சரி, இந்த ஆராதனை பாருங்க யாரோடு தொடர்புடையது, எவ்வளோ முக்கியமானதுன்றத முதல்ல ஒரு வசனத்தோடு உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். முக்கியமாக இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது அவர் ஒரு தேவனுடைய குமாரன், அவர் இந்த பூமிக்கு வராரு. அவருக்கு ஆராதனை ரொம்ப முக்கியமானது இருக்குது. அதாவது ஆராதனை என்ன சொல்ற, கடவுளுக்காக அர்ப்பணித்து வாழ்வது, அர்ப்பணித்து செயல்படுவதே ஆராதனை. முழுமையாக அர்ப்பணிப்பது, கம்ப்ளீட்லி ஆஃபரிங் மை செல்ஃப் டு காட். என் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறேன், என் புத்தியை அர்ப்பணிக்கிறேன், என் சிந்தைகளை அர்ப்பணிக்கிறேன், என் எண்ணங்களை அர்ப்பணிக்கிறேன், எவ்ரிதிங். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து முதல்ல கவனிக்க போகிறோம். ஹவ் இம்பார்ட்டன்ட் இஸ் டு வர்ஷிப். ஆராதனை என்பது எவ்வளோ முக்கியமானதாக இருக்குதுன்றதை நம்ம கவனிக்கலாம். பாருங்க, எடுத்துக்கொள்வோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். மத்தியக்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 8 முதல் 11வது வசனம் வரைக்கும் பாருங்க. Matthew chapter 4 verse 8 to 11. மத்திய எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 8 முதல் 11வது வசனம் வரைக்கும். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். நிறைய சத்தியங்கள் உள்ளடங்கி இருக்குது. ரொம்ப அவுட்லைனில் எடுத்துகிட்டு போகிறேன், மேலோட்டமாக, ஏன்னா நிறைய பேச வேண்டியது இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனைன்னு பார்க்குறோம். அதில் ஆராதனையே முக்கியன்றதை முதல்ல இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். இங்கே நடக்கிற சம்பவம் என்ன, இயேசு கிறிஸ்து உபவாசமெல்லாம் இருந்து ரொம்ப டயர்டாகி ஆவியானவரால் வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டார்ன்றது. கொண்டு போனால் அங்கே யார் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிசாசு இருக்கிறான். எதுக்கு இயேசுக்கும் பிசாசுக்கு ஏதாவது பிரச்சனையை படிக்கிறோமா? நிறைய பேர் அந்த சம்பவங்கள் அப்படி பார்க்குறாங்க. கடவுளுக்கும் பிசாசுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குது. இல்லை இல்லை, நமக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு அந்த சப்ஜெக்டை கொடுக்குறாங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழும்பொழுது, கிறிஸ்துவை நீங்கள் நம்பும்போது, கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது, நான் சொல்கிறேன், யூ ஷுவர்லி ஹேவ் எ ட்ரையல் அண்ட் சேலஞ்சஸ். நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் சவால்கள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. யாரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் அவனை குறித்து சொல்லுகிறது, அவன் மனுஷ கொலை பாதகன் சொல்லுகிறது. அவன் யார் என்று சொல்லுகிறது? the evil one. அந்த புரிதல் உண்டாயிரணும் என் வாழ்க்கையில். அல்லது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கெடுதி வருதுன்னா உடனே கடவுளை கேட்கக்கூடாது. கடவுளே ஏன் இப்படி பண்ண? நோ நோ நோ, நாட் காட், பிகாஸ் இட் இஸ் நாட் ஹிஸ் நேச்சர் டு டூ பேட். கடவுளுடைய இயற்கை தீமை செய்வது அல்ல. அப்போ யார் செஞ்சிருப்பான்? அதுக்கு ஒருத்தர் இருக்கிறான். அவன் எப்படி பாருங்க, தன்னை மறைத்து இனிக்கும் பல பேர் செய்கிற தவறு அதுதான். ஒரு தீமை நடந்துருச்சுன்னு உடனே கடவுளை நிந்திக்கிறாங்க, கடவுளை கேள்வி கேட்குறாங்க. ஆனால் கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கொடுக்கப்படவில்லை. அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் பர்ஃபெக்டும் கிடையாது. அந்த அளவுக்கு கேள்வி கேட்குற அளவுக்கு அவரும் ஒன்றும் சாதாரணமானவரும் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்?
இப்படி சிந்திக்கணும். அவர் நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர், தீமையை செய்யாதவர்னா அப்ப தீமை செய்கிறது யார்? தீமை செய்வது யாருன்னு பார்க்கணும். அதுக்கு தனியாக ஒருத்தர் இருக்கிறான். அவன் எப்பவுமே மறைஞ்சி ஒளிஞ்சி கடவுள் மேலே, கடவுளை தூஷிக்கவும் கடவுளை திட்டவும் தான் மனுஷங்களை பயன்படுத்துகிறான். உங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்கிறவர் வச்சுப்போமே, உங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்கிறார், இப்படி வச்சுப்போம். நீங்கள் எங்கேயோ வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வண்டியை கேட்குறீங்க, ஒருத்தர்கிட்ட வண்டியை கொடுத்துட்றாரு உங்களுக்கு. வண்டியை உங்களுக்கு போகிறீங்க, நல்லா தான் ஓட்டுறீங்க, எதிர்க்க குறுக்க ஒருத்தன் வந்துட்டான். பிரேக் அடித்து கீழே விழுந்து கை உடஞ்சி ஃப்ராக்சர் ஆகி, காலும் உடஞ்சி ஃப்ராக்சர் ஆகி இப்போ படுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. படுக்கும்போது யாரை திட்டக்கூடாது? இந்த வண்டி கொடுத்தானே இந்த படுபாவி, அவனையும் திட்டக்கூடாது. வண்டி ஓட்டிக்கிட்டு போன என்னையும், ஏன்னா நான் கொண்டு போய் மோதலை, என்னையும் திட்டக்கூடாது. இந்த நிலைமைக்கு காரணம் யார்? குறுக்க வந்தவன், ஓட்ட தெரியாமல் வந்தவன், அவனை திட்டணும். அவனை தான் கேள்வி கேட்கணும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? வாழ்க்கையில் அப்படிதான். நன்மை செஞ்சார்னா அது கடவுள் செஞ்சார், வண்டி அவரு கொடுத்தாரு. சில நேரத்தில் எனக்கு ஓட்ட தெரியாமல் எடுத்து போய் மோதிட்டேன்னா அது என் மேலே தப்பு. ஆமாம் ஆண்டவரை, நான் தான் தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கலாம். அதையும் கரெக்டாக பண்ணியிருக்கிறேன்னா மூணாவது ஒன்று இருக்குது. என்னது அது? குறுக்க வந்தவன். எப்படி வந்தவன்? என்னை கீழே தள்ள வந்தவன். வீட்டில் நம்ம லாங்குவேஜ் சொல்லுவாங்க, வீட்டில் இருந்தால் சொல்லிட்டு வண்டியான்வாங்களே, அவங்களாம் சொல்லாமல் தான் வருவான். அந்த மாதிரி ஒரு குரூப்பு, அந்த குரூப்பால் கீழே விழுந்துருக்குறேன். திட்ட வேண்டியது அவனை தான் தவிர வண்டி கொடுத்தவனையோ இல்லை என்னையோ இல்லை. வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது அதை புரிஞ்சுக்கணும். கடவுளை திட்ட வேண்டிய அவசியம் இல்லை, என்னையும் நான் திட்டிக்க வேண்டிய அவசியமோ இல்லை. இதை செய்யக்கூடியவன் ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு பேர் தான் வேதம் அவனை பிசாசுன்னு சொல்லுது. அவனை யாருன்னு சொல்லுகிறது? அவனை பற்றி நிறைய போதிச்சிருக்கு. He was once upon a time he was an angel with God. ஒரு காலத்தில் தேவனோடு கூட இருந்து ஒரு தேவ தூதன். பின்பதாக அவனுக்குள்ள வந்த பெருமை, மேட்டின்மை, தீமை எண்ணத்தினால அவன் தேவனத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறான். அவன் தான் இன்னைக்கு மனுஷ கொலைபாதகனாய் அலைகிறான். அப்படின்னா மனுஷனுடைய வாழ்க்கையை, நிம்மதியை எல்லாத்தையும் கெடுக்கிறது அவன் தான். அப்படின்னா அவனுக்கு வல்லம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கெடுக்கிறதுக்கு மட்டுமே அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது. எதுக்கு மட்டுமே ஆற்றல் இருக்கிறது? புரியுதுங்களா உங்களுக்கு? பிசாசுக்கு வல்லம் இருக்குதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்லை, இப்படி எடுத்துப்போம். மொபைல் வச்சிருக்கிறீங்க, இந்த மொபைலை உருவாக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான். அவனுடைய அறிவு, ஆற்றல் அபாரமானது. என்ன நுட்பமாக, என்ன அழகா, என்ன நேர்த்தியா, எவ்வளோ சிந்திச்சு, எவ்வளோ யோசிச்சு, அவனுடைய டெக்னிக்கல் மைண்டை யூஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு கேட்ஜெட் என்ன பண்ணுறான், கொண்டு வரான். மொபைல் யூஸ் பண்ணுறோம். இன்னொரு ஆள் பார்க்குறோம், அவனுக்கு நீங்கள் மொபைல் வச்சுருக்கிறது பிடிக்கல, நீங்கள் பேசுறது பிடிக்கல, அந்த மொபைலை வாங்கி உடச்சி போட்டுறான். அந்த மொபைலை உங்கள் இருந்து பிடிங்க என்ன பண்ணிடுறான்? உடச்சி போட்டுறான், கெடுத்து போட்டுறான். அப்படின்னா அந்த உடச்சி கெடுத்து போட்ட ஆளை பார்த்துப்போ என்ன வல்லம் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்கள்? இதில் உண்மையாக வல்லமை உள்ளவன் யாரு? அது உருவாக்குனவன் தான். யாருக்கு தான் வல்லமை உள்ளவன்? உருவாக்குனவன் தான் வல்லமை உள்ளவன், தவிர உடச்சவன் யாரு கிடையாது. வல்லமை உள்ளவன் அல்ல. நிறைய நேரத்தில் பக்தி ஆளுங்க அப்படி குழம்பி போயிடுறாங்க. எப்படி குழம்பிடுறாங்க? பிசாசுக்கு ஏதோ வல்லமை இருக்குதுன்னு நினைக்கிறான். நெவர். அவன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவனை உண்டாக்க வந்தேன் என்று இயேசு சொன்னார். இயேசு இந்த பூமிக்கு வருவது நோக்கம் என்ன? அவன் ஒருத்தன் அழிக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான், உடைக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான், மனுஷ வாழ்க்கையை கெடுக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைக்கும் காரணம் அவன் தான், பிசாசு தான். அவன் எதை கெடுத்தானோ, அவன் எதை அழித்தானோ, அவன் எதை உடைத்தானோ, அவன் எதை நாசம் பண்ணானோ, அவன் எதை நிர்மூலமாக்கினானோ, அவைகள் எல்லாவற்றையும் மறுபடியும் புதுப்பிக்கவே தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். நானும் அவைகளுக்கு ஜீவனை உண்டாக்க வந்தேன். ஜீவன் என்றால் வாழ்வு, ஜீவன் என்றால் ஆசீர்வாதம். அவன் சாபத்தை கொண்டு வரான், நான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரேன். அவன் வறட்சி கொண்டு வரான், நான் செழிப்பை கொண்டு வரேன். அவன் வியாதியை கொண்டு வரான், நான் சுகத்தை உண்டு பண்ணுகிறேன். அப்ப கடவுளை குறித்த தெளிவு நமக்கு தெளிவா இருக்கணும். சரி, இந்த இடத்துல இயேசு அப்படிதான் போறாரு, பிசாசை சந்திக்கிறாரு. இது நமக்கான ஒரு பாடம். when we living in Christ, கிறிஸ்துவுக்குள் வாழும்பொழுது நமக்கு ஒரு நல்ல போராட்டம் உண்டு. அந்த போராட்டம் யாரால் வருகிறது? பிசாசால் வருகிறது. யாரால் வருகிறது? என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிற அந்த கெட்டவனால வருது, இந்த தீமை செய்கிறவனால வருகிறது. அவன் தான் இதெல்லாம் கொண்டு வரான். சரி, அப்படிதான் இயேசுவுக்கு சோதனைகளை கொண்டு வரான். அதில் பல சோதனைகள் இருக்குது, கிட்டத்தட்ட 3-4 சோதனைகள் இருக்குது. பசியா இருக்கிறீர், கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும்ன்றான். தேவாலயத்தின் உச்சியில கொண்டு போயிட்டு அங்கிருந்து கீழே தாழ குதியும்ன்றான். எல்லாத்துக்கும் வசனத்தையே பயன்படுத்துறான். அதான் பாயிண்டாங்க. வசனத்தை நீங்க சரியா புரிஞ்சிக்கலன்னா, வசனத்தை எப்படி நீங்க சரியா புரிஞ்சிக்கலனா, if you wrongly understand the word, it will kill you. நிச்சயமா பண்ணிடும், உங்களை கொன்றுவிடும்.
அதனால தான் வேதவசனம் சொல்கிறது, வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், கத்தி மாதிரின்றாரு. கத்தியை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணலன்னா உங்கள் கையை அது வெட்டிடும், உங்கள் காயத்தை உண்டாக்கிடும். யூ நோ ஹவ் டு ஹேண்டில் இட். அதை கற்றுக்கணும். அதுக்கு தான் இங்கே பிரசங்கம். எதுக்கு நல்ல சபையை தேர்ந்தெடுக்கணும்? கூட்டத்தை பார்த்து போகக்கூடாது. பேசுகிற ஆள் சத்தியத்தை பேசுகிறாரா, அறிவார்ந்ததை பேசுகிறாரா, அதை தான் ஒரு பிரசங்கியார்கிட்ட இருந்து எதிர்பார்க்கணும். நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. சத்திய வார்த்தைகளை அவன் வாயிலே தேடுவார்களே. பிரசங்கியாருக்கு எது முக்கியம்? பிரசங்கியாருடைய அடையாளத்துக்கு எது முக்கியம்? அவர் ஜிப்பா போட்டுருக்கிறாரா, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுருக்கிறாரா, முடி நிறைச்சிருக்குதா, மீசியோடு சேர்த்து ஷேவ் பண்ணியிருக்கிறாரா, பேஸ் வாய்ஸில் பேசுகிறாரா, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. இதெல்லாம் அடையாளம் கிடையாதுப்பா. அவர் பேசுகிற வார்த்தைகளிலே தேவ ஞானம் இருக்குதா, அறிவு இருக்கிறதா, புரியுதுங்களா இல்லையா, பகுத்தறிவு இருக்குதா, இதெல்லாம் இருந்தால் தான் பிரசங்கியார். நான் சொல்லலை, மல்கியா 2வது அதிகாரத்தை போய் எடுத்து போய் படித்து பாருங்க. அதில் தெளிவாக சொல்கிறாரு, அவன் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறானே, அவன் வாயிலே தேவனுடைய வார்த்தைகளை தேடுவார்களே. அவ்வளோதாங்க, அதான் முக்கியம். ஒரு பிரசங்கியாராக இருக்கிறது எது முக்கியம்? தேவனை குறித்த அறிவு ஞானத்தோடு பிரசங்கம் பண்ணணும். அதை ஜனங்கள் கேட்கணும், அதை விசுவாசிக்கணும், கடவுளை பார்க்கணும், அவங்க கடவுளை உள்ளத்திலிருந்து நம்ப ஆரம்பிக்கணும். என் சூழ்நிலையை மாற்ற கடவுள் வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. பிசாசுக்கு எடுத்திருக்கிறான் தான், அழிச்சிருக்கிறான் தான், நாசம் பண்ணியிருக்கிறான் தான். என் நிம்மதியை, சமாதானத்தை எல்லாத்தையும் நாசம் பண்ணியிருக்கிறான். என் சரீரத்தை நாசம் பண்ணியிருக்கிறான். என் சுகத்தை கெடுத்திருக்கிறான். பட் இழந்து போனதை மீட்கவும் உயிர்ப்பிக்கவுமே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்திருக்கிறான்றதை நீங்கள் மறந்து போயிடக்கூடாது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் பிசாசுக்கும் நடக்கிற பிரச்சனை அதுதான். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்க்க வேண்டிய காரியம் தான். அதுலேருந்து ஒரு சம்பவத்தை மட்டுமே எடுத்துருக்கிறேன். அந்த சம்பவம் எதுக்கானதான்? புத்தி உள்ள ஆராதனையை செய்யும்படியாக. சரி, இந்த ஆராதனைன்னு வரும்போது பாருங்க, எப்படி டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, எதோட கனெக்டிவிட்டி ஆகுதுன்றதை பார்க்குறோம். என்ன நடக்குது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் ஆதாம் பிசாசுடைய பொய்யை கேட்டு அந்த பொய்க்கு இணங்கி ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியும் போது இந்த பூமியை ஆளும்படியாக கடவுள் கொடுத்திருந்த அதிகாரத்தை அவங்க இழந்து போகிறாங்க. எதை இழந்து போகிறாங்க? இன்றைக்கும் லாஜிக்கலாக உங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அப்படி தான். இன்றைக்கும் பெரிய பெரிய தீமை செய்கிறவங்க, உங்கள் வாழ்க்கை அழிக்கிறவங்க கத்தி எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வரதில்லை. பொய்யான காரியங்களை நம்ப வைப்பது. எதை நம்ப வைப்பது? நீங்கள் ஒரு பொய்யான காரியத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கனாலே யூ பிகம் ஸ்லேவ் டு தெம். நீங்கள் அவங்களுக்கு யாராக மாறிடுறீங்க? நீங்கள் அவங்களுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். அதாவது உங்கள் மேலே சகல அதிகாரமும் அவங்களுக்கு இருக்குது, அல்லது உங்களுடைய அதிகாரம் எல்லாம் அவர்கள் பறித்து கொள்கிறார்கள். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு பொய்யை நம்பிட்டீங்கன்னா அப்படி தான் ஆகிடுதாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஐஎஃப்சியை என்னென்னவோ அந்த இதெல்லாம் வந்துச்சுலே, 1 லட்சம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் மாதம் பல்காக விழும் அப்படின்ன ஒன்று, அது ஒரு பொய். ஞானத்தோடு அறிவோடு யோசிங்கன்னா அது எப்படிடா வரும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஒரு கவர்மெண்ட்டால் முடியாததை ஒரு தனியார் எப்படி அதை செய்வான்? 2வது செய்யறதுக்கு அவனா அண்ணன் தம்பி, அண்ணன் தம்பி கூட செய்யாததை ஒருத்தன் செய்கிறான்னா யோசிக்கணும். சரி, நம்ப வைக்கிறான். அவன் என்ன பண்ண வைக்கிறான்? அவங்கள 1 லட்சம் ரூபாய் போட்டிங்கன்னா 10,000 ரூபாய் மாதம் உங்களுக்கு வரும்ன்றத நம்ப வைக்கிறான். நீங்கள் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு அதில் இருக்கிற டெக்னிக் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் நான் எப்படின்ட்டு. ஏன்னா மெடிக்கல் சோசியாலஜி நான் பிஜியில் தான் பண்ணேன். நான் யூஜி பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன், பிபிஏ. அதில் தான் படிக்கும் போது பாருங்கள், கொஞ்சம் தான் படித்தோம், ரொம்ப இல்லை. படிக்கும் போது தான் இந்த வியாபாரம்லாம் எப்படி டெக்னிக்காக பண்ணுறாங்க. ஆஃபர்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? என்னது தள்ளுபடி? அந்த லாங்குவேஜில் ஒரு தள்ளுபடி, 50% தள்ளுபடி, 70% தள்ளுபடி எப்படி நான் கொடுக்குறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அது ஒன்றுமே கிடையாது. அந்த ஒரிஜினல் ப்ராடக்டோட விலை 200 ரூபாய். ஆனால் விழாக்கால தள்ளுபடி 70% போட்டு அந்த 200 ரூபாய் ப்ராடக்டை 300 ரூபான்னு மாற்றுப்பான் எம்ஆர்பி. உங்களுக்கு தெரியாது 300 ரூபாய் எம்ஆர்பி. அது அவன் என்ன பண்ணுவான்? 300 ரூபாய் என்ன எம்ஆர்பியில் 70 ரூபாயை கழிச்சுட்டு உங்களுக்கு 220 ரூபாய்க்கு தரணும். உடனே உள்ளம் பூரிக்குது. எல்லாம் 20 ரூபாய் நஷ்டமாக இருக்கிற நீ, 20 ரூபா நான் இருக்கிற, அவன் தள்ளுபடின்ற பேரில் ஏமாத்திருக்கிறான். தட் இஸ் பிஸ்னஸ். அவன் விற்கணும், அவ்வளோதான். அது ஒன்றும் தப்பு கிடையாது அவங்க லாங்குவேஜில். இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கல. அந்த பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நானே உட்காந்து படிச்சிருக்கிறாங்கள. நான் நினச்சோ வியாபாரம்லாம் இப்படி தான் பண்ணிட்டு உட்காந்துருக்குறீங்களா? அதே மாதிரி தான் இந்த தள்ளுபடியாக இருக்கட்டும், இந்த வியாபாரங்களாக இருக்கட்டும், எல்லாமே கிட்டத்தட்ட அப்படி தான் பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்துக்கும் பிசாசுக்கும் இருக்கிற பிரச்சனையே அதுதான். ஆதாம் ஏன் இதெல்லாம் கொடுத்துட்டான் அப்படின்னா, நீங்கள் பொய்யை நம்பிட்டீங்கன்னா அவனுக்கு நீங்கள் என்ன ஆகிட்டீங்க? நீங்கள் அடிமையாக மாறி விடுகிறீர்கள். அவன் அப்படி தான் பண்ணிட்டான். அவன் என்ன பண்ணியிருக்கான்? 1 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கீங்க, அவன் மைண்டில் வச்சுருக்கிறான். 50,000 ரூபாய் வரைக்கும் ஆசையை தூண்டுவோம். 50,000 ரூபாய் அவனுக்கு, 50,000 ரூபாய் எனக்கு. அப்படின்னு அர்த்தம் மாதம் 10,000 ரூபாய் 5 மாதத்துக்கு போட்டுறான். உங்களுக்கு நம்பிக்கை வந்துடுது.
சொன்ன மாதிரி 1 லட்ச ரூபாயில இருந்து மாதம் நமக்கு 10,000 வந்துடுது. 1 வருஷம் கழிச்சு நமக்கு அதை 1 லட்ச ரூபாயும் கொடுத்துட்றேன்னு வர சொல்லியிருக்கிறான். இந்த 5ஆவது மாதம் வரும்போது சிலவங்களாம் 3ஆவது மாதத்தில் ஏமாந்த ஆள்லாம் இருக்கிறான், 2ஆவது மாதத்தில் ஏமாந்த ஆளுங்களும் இருக்கிறான். சொன்ன மாதிரி 10,000 ரூபாய் 7ஆம் தேதி வந்துடுது, 5ஆம் தேதி வருதுன்னு உடனே இந்த 1 லட்ச ரூபாய் தாண்டி 10 லட்ச ரூபாய் எடுத்துன்னு போய் என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறான். மாதம் 1 லட்ச ரூபாய் வருமானம் வருதுல்ல, இப்போ ஒன்று 1 லட்சம் போட்டு 10,000 வந்துச்சு, இப்போ 10 லட்சம் போட்டு 1 லட்சம் மாதம் சம்பாதிக்கிறேன்மா. 10 லட்சம் கொடுத்துருக்குற, அதுலேருந்து அவன் ஒரு டார்கெட் வச்சுருக்கிறான், உனக்கு இவ்வளோதான் வச்சுருக்கிறான், அவ்வளோதான் வரப்போகுது உனக்கு, அதுக்கு மேலே ஒரு பைசா கூட வராது. அதில் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணிடுறான், சில பொய்களை பேசிடுறான். ஏன்னா என்னையே கன்வின்ஸ் பண்ண பார்த்தானுங்க. அவர் ஆடி கார் வாங்கிட்டாருமா, நான் சொன்னேன் இருக்கிற காரே வெளியே மழையில் நினச்சிட்டு கிடக்குது, அதை எடுத்துன்னு வந்து நான் எங்கே நிறுத்த போகிறேன், வேணும்னா வாங்கிக்கிறேன், வேணாம் என்னவோ சொன்னானுங்க. அவர் ஆடி கார் வாங்கிட்டார், ஐஃபோன் வாங்கிட்டாரு, இந்த வண்டி வாங்கிட்டார், அந்த வண்டி வாங்கிட்டாரு. அப்போல்லாம் அவர் பேசும்போது என்கிட்ட ஒரு சாதாரணமாக ஒரு அவெஞ்சர் பைக் தான் இருந்தது என்கிட்ட, ஒரு பழைய வண்டி. அது நான் அவர்கிட்ட, அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் என்ன நான் சொன்ன கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடனே கூட வேதனையை கூட்டார். எனக்கு ஐஃபோன் வேணுமா, வரும். எனக்கு நல்ல பைக் வேணுமா, வரும். அது ஆசீர்வாதம் எனக்கு தரட்டும், நீங்கள் சொல்கிற ஐஎஃப்சி எனக்கு தர வேண்டியது இல்லை. ஏன்னா கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பற்றி வேதம் தெளிவாக சொல்லுது, கையின் பிரயாசத்தை நான் வேலை செய்கிறது தான் எனக்கு ஆசீர்வாதமாக ஆரம்பியே தவிர எவனோ ஒருத்தன் சும்மா கொடுத்து எனக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது இல்லை. நான் விதைப்பதை தான் அறுக்க முடியும், நான் அதுதான் சரியானதும் கூட. அது இருந்துட்டீங்கன்னா ஏமாற வேண்டியது. ஆனால் ஏமாந்தாங்க, பல கோடி பேர் ஏமாந்தாங்க. இன்றைக்கும் ஸ்டேஷன் அது இதுன்னு அலையிறாங்க. எப்படி ஏமாந்தாங்க, எப்படி அவங்களுடைய சிலவங்களாம் வீடெல்லாம் விற்றுலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான், அடமானம் வச்சு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான், இப்படிலாம் ஆயிருக்கிறாங்க. எப்படி ஆனாங்கன்னா அதான் சொன்னேன் நான், ஒருத்தனுடைய வார்த்தை அல்லது முட்டாள்தனத்தை நீங்கள் கீழ்ப்படி ஆரம்பிச்சிங்கன்னா யூ பிகம் ஸ்லேவ் டு தெம். அவங்களுக்கு யாரை மாறிடுறீங்க, நீங்கள் அடிமையாகிடுறீங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை தான் அவன் பயன்படுத்துகிறான், அன்னைக்கும் ஏதேன் தோட்டத்தில் அதான் பயன்படுத்துகிறான். ஏன்னா நிறைய பேர் புரியாதனால சொல்கிறேன். அது எப்படிங்க மனுஷங்கள் இருந்த அதிகாரம் பிசாசு கையில் போச்சுன்னு கேட்பாங்க. இப்படி தான் போச்சு. அவன் சொன்ன ஒரு பொய்யை தேவர்களைப் போலவே மாறுவீர்கள் நான் நம்பிட்டான். ஆனால் தேவர்களைப் போல தான் இருந்தான், அதை மறந்துட்டான். அவன் யாரா இருந்ததை மறந்ததுனால பொய்யை நம்பி தனக்கு இருந்த அதிகாரத்தை பிசாசு இடத்துல கொடுக்குறான். இன்னைக்கு அப்படிதான் பிசாசு பொய்யை வைத்து நம்ப வைத்தவங்களை ஏமாற்ற பார்க்குறான். சரி, இந்த லாஜிக் தான் அங்கே நடக்குது. இயேசுவின் இடத்துல வந்து பிசாசு பேசினது என்ன, அதை இங்கே பார்க்கணும். என்ன பேசலாம், உலகத்தின் சகல ராஜ்யத்தையும் காண்பிக்கிறான். உலகத்தின் சகல ராஜ்யத்தை என்ன பண்ணுறான், அவன் ஒரு மலை மேலே கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் பார்க்க வைக்கிறான். இவ்வளோ பெரிய உலகத்தை பாரும், இதில் இருக்கிற ராஜ்யங்களை பாரும், இவைகள் எல்லாம் எனக்கு நல்ல வார்த்தையை பயன்படுத்துகிறான் பாருங்க. ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றான், ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னா யாரும் என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. யார் கொடுத்தது, யாரு? ஆதாம் தான் கொடுத்தா. ஏன்னா ஆதாமுக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்துருந்தார். பூமியை ஆண்டு கொள்வாய், நீ நல்ல பயிரிட்டு, நீ நல்ல விளைச்சல் அடைந்து, நீ நல்ல பலன் அடைந்து, நீ நல்லா வாழணும்பா பூமியிலன்னு கொடுத்தா அந்த அதிகாரத்தை பொய்யை நம்பி என்ன பண்ணுறான், பிசாசின் கையில் கொடுக்குறான். இன்னைக்கும் பொய்யை வச்சு மட்டுமே இந்த உலகத்தை என்ன பண்ணுறான், ஏமாற்றி வாழ வைக்கிறான். நம்ம அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நல்லவனுக்கு காலம் இல்லைங்க, ஏமாத்துறவனுக்கு தான் காலம். எதனால அப்படி சொல்கிறோம்? அந்த பிரின்சிபலில் ஒரு உண்மை இருக்குது. என்ன உண்மை? பிசாசு அப்படி தான் செய்து கொண்டிருக்கிறான். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அவன்? இந்த பொய்யை, இந்த ஏமாத்துறதை வச்சு தான் வாழ்க்கைன்னு நம்ப வச்சு எல்லாரையும் அந்த பக்கம் திசை திருப்ப பார்க்குறான் அவன். பிசாசு இடத்துல, இயேசு இடத்துல வந்து பேசுகிறான் பாருங்க. உருவாக்கினவர் இடத்துல வந்து பேசுகிறான். எவ்வளோ தைரியமான ஆளாக இருப்பான் பாருங்க. அப்போ நீங்கள் நானும் ஏமாத்துறோம், உலகத்தின் மனிதர்கள் ஏமாத்துறோம். உருவாக்கினவர்கிட்டே வந்து பேசுகிறான். இதை நீர் தான் உருவாக்கினார், உருவாக்கினொருத்தங்கிட்ட கொடுத்தீர், அவங்க இருந்து நான் அதை பறித்து கொண்டேன், எடுத்துக்கொண்டேன், என் கையில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இது எல்லாத்தையும் யார்கிட்ட ஒன்றா கொடுக்க எனக்குன்னா உண்டு, அதிகாரமும் உண்டுன்றான். என்ன உண்டு எனக்கு? இந்த ராஜ்யத்தில், இந்த உலகத்தை கொடுப்பதற்கு எனக்கு என்ன இருக்குது? அதிகாரம் உண்டு. அந்த 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 தீமை தான் உலகம் பேசுது. பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். பணம் பாதாளம் வரைக்கும், பாதாளத்துக்கு ஒருத்தனும் போனதில்லை, ஆனால் பேசுகிறான். பணத்துடைய பவரை பற்றி பேசுகிறான். பணம் எது வரைக்கும் பாயுது? பாதாளம் வரைக்கும் போகிறது. ஐ எம் நாட் டினைங் மணி. பணத்தை நிராகரிக்க போதகர் நான் அல்ல, பணத்தை பயன்படுத்துகிற போதகர் நான். பணம் தேவைன்ற போதிக்கிற போதகர் நான். பணம் நல்ல காரியங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற போதிக்கிற போதகர் நான். பணமே வேணான்னா அவன் கண்டிப்பாக கெட்ட ஆளாக தான் இருப்பான். பணமே தேவையில்லைங்க அப்படின்னா நாளிலேருந்து எப்படி வாழ்வீங்க? கரண்ட் பில் எப்படி கட்டுவீங்க? உங்கள் நல்ல குணத்தை வச்சு கட்டிடுவீங்களாப்பா? ரொம்ப நல்ல ஒரு வாழறாருப்பா,
அவருக்கு இருந்துட்டு போட்டான் அப்படின்னு நான் சொல்லுவான். நீ எவ்வளோ நல்லவனா இரு, கெட்டவனா இரு, கரண்ட் பில் ஒழுங்க கட்டு, கேஷாக கட்டுவியோ இல்லை யூபிஐயில் கட்டுவியோ இல்லை ஜிபேயில் கட்டு, எதில் ஒன்று கட்டு பணம். ஸோ அதனால் பணமே தேவையில்லை அப்படின்னு பேசுறதுலாம் முட்டாள்தோணும். ஆனால் பணத்தை எப்படி பயன்படுத்தணுன்றது பார்க்கணும். பணம் வந்து சோர்ஸ் இல்லை, இட் இஸ் அ டூல். பணம் ஆதாரம் அல்ல. பணம் என்பது ஒரு ஆயுதம். இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்குரிய ஒரு ஆயுதம், பொருளாதாரம் இருக்குது. அது ஒரு ஆதாரத்தை கடவுள் கொடுத்துருக்கிறார். அதை பிசாசு என்ன பண்ணிடுறான், இதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதுன்ற மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதிகாரம் எல்லாவற்றையும் இந்த பணத்துக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கிறான். அரசியலாக பணம், ஒரு நல்ல வேலை கிடைக்குமா பணம், ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கணுமா பணம், பணம் பணம் பணம், சகல ராஜ்யத்தின் அதிகாரத்தையும் தன் கையில் வச்சிருக்கிறாங்க. அதை தான் இயேசு கிட்டேயும் சொல்கிறான், சகல அதிகாரமும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் விரும்புகிறவனுக்கு இது என்ன பண்ண முடியும்னால கொடுக்க முடியும். சரி என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், நீர் எனக்கு தாழ விழுந்து என்னை பணிந்து கொண்டால், அதான் ஆராதனை. என்ன பண்ணி கொண்டால், அர்ப்பணித்தீரானால், இஃப் யூ ஆஃபர் யுவர் செல்ஃப் டு மீ. கடவுள்கிட்டே பேசுகிறான் பாருங்க, எவ்வளோ இருக்கும் பாருங்க அவனுக்கு. ஒரு பிசாசாகிய என்னை தேவகுமாரனா இருக்கிற நீர் பணிந்து கொண்டா அப்படின்னு நான் சொல்றேன். இஃப் யூ அக்செப்ட் மீ as your source of your life, இந்த ராஜ்யம் வேணும், இந்த பணம் வேணும், இந்த உலக செல்வங்கள் வேணும்னு என்னை பணிந்து கொண்டால் நான் இவைகளை உனக்கு தருகிறேன். நான் இவைகளை என்ன பண்றேன் உங்களுக்கு, இயேசுவிடத்தில் இப்படி பேசுறேன், அதான் படிச்சோம் நம்ம, தருகிறேன்றான். இப்போ இங்கே தான் கவனிக்கணும், ஆராதனை என்ன, புத்தி உள்ள ஆராதனை என்ன. இயேசு அதுக்கு பதில் கொடுக்குறாரு. எப்படி பதில் கொடுக்குறாரு? 10வது வசனம். அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே. என்ன போ சாத்தானே? என்ன அருமையான வார்த்தை பாருங்க, கெட் அவே. ஏன் அப்படி சொல்றாரு, அந்த வார்த்தை ஏன் பயன்படுத்துறாரு? அடுத்த வார்த்தை கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு. யாரை பணிந்து கொண்டு? எனக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு பிதான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு ஒரு பிரின்சிபலான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. என்ன பிரின்சிபல் அது? என் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று அடுத்த வார்த்தை கவனிக்கணும், எழுதியிருக்கிறதே. என்ன பண்ணியிருக்கிறதே? அப்ப நான் கடவுளுக்காக செய்கிற காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்க வேண்டும்? என்ன பண்ணப்பட்டிருக்க வேண்டும்? இட் should be written. சிம்பிளா சொல்லணும்னா, உங்கள் ஆராதனை எழுதப்பட்டிருக்கிற சத்தியங்களால் உறுதி செய்யப்பட வேண்டும். எழுதப்பட்டிருக்கிற நீங்க ஒரு காரியத்தை செய்றீங்க, இட் should be proved by the word. எதால் உறுதி செய்யப்பட வேண்டும்? இது உறுதி செய்யணும், சத்தியம் உறுதி செய்யணும். அங்கே நிறைய எழுதிருக்குது, எல்லாத்தையும் கொண்டாந்து மேலோட்டமாக காட்டக்கூடாது. சத்தியம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். சத்தியம்னா வெறும் உண்மை அல்ல, மறுக்கப்பட முடியாத உண்மை. அது எப்படிப்பட்ட உண்மை? அது மறுக்கப்படாத உண்மைதான் சத்தியம், மாற்றப்பட முடியாததான் சத்தியம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒழிந்து போகாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் சத்தியம். சும்மா வசனத்தை எடுத்து காட்டக்கூடாது. வெண் வஸ்திரம் தரித்திருந்தார்கள், அது காட்டக்கூடாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? உங்கள் ஆராதனை தேவனுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிற காரியம், it should be proved by the word. பிசாசுக்கு இயேசு சொன்ன வார்த்தை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே. அந்த வார்த்தை அவர் ஒருவருக்கே. அந்த வார்த்தை யார்? ஒருவருக்கே, இயேசு என்கிற அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. அப்ப ஆராதனை என்னது? நான் அர்ப்பணிப்பது என்பது என்னது? ஆஃபரிங் என்றது என்னது? whatever I am offering, it should be for God. யாருக்கு என்று அர்ப்பணிக்கிறேன்? நான் தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிறேன். யாருக்கு என்று அர்ப்பணிக்கிறேன்? சிம்பிளா சொல்றான், தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிறேன். என்ன? whatever I am accepting as source, எதெல்லாம் நான் ஆதாரமா நினைக்கிறேனோ அது எல்லாமே கடவுள் தான் யாரா இருக்கிறார், எனக்கு ஆதாரமா இருக்கிறார். யார் தான் ஆதாரமா இருக்கிறாரு? எனக்கு எதெல்லாம் வேணுமோ, எனக்கு எதெல்லாம் கிடைக்கணுமோ, பேசுறது புரியுதுங்களா? நல்ல வாழ்க்கை வேணும், ஆதாரம் யார்? எனக்கு ஆண்டவர் தான். யார் தான் ஆதாரம்? எனக்கு ஆண்டவர். there are some other source also. அதுதான் பிசாசு காட்டுறான். அவரை தவிர நீங்கள் மற்ற ஆதாரங்களையும் எடுத்துக்கொள்ள முடியும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் செல்வந்தர்களாக மாற, ஐஸ்வர்யவர்களாக மாற உலகம் பல காரியங்கள் எடுத்து சொல்லுது. யூ ஹாவ் அ சோர்ஸ். நீங்கள் அந்த சோர்ஸை எடுத்துக்கொள்ள முடியும். அவங்க சொல்ற மாதிரி கேட்டு நீங்கள் பணக்காரனா ஆகலாம். ஆனால் இவர் கொடுக்குற ஐஸ்வர்யம் மாதிரி அது வராது. வேதனை இல்லாத ஐஸ்வர்யமாய் வராது. தலைமுறையான ஐஸ்வர்யமாய் அது வராது. கிருபையோடு கூட இருக்கிற ஐஸ்வர்யமாய் அது வராது. ஆமாம், உலகத்தில் நீங்கள் போய் பணத்தை வச்சு நல்ல சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதில் எந்த கேரண்டியும் கிடையாது. ஆனால் வேதம் அவரை பற்றி ஒரு நாமத்தை சொல்லுகிறது, யாவே ரொஃபேகா. அவர் தருகிற சுகம் அது நிரந்தரமானது என்று இருக்கிறது. எப்படிப்பட்டது அது? இட் இஸ் பெர்மனன்ட், யூ கேன் நெவர் see it back.
அவர் ஒரு காரியத்திலிருந்து உங்களை சுகப்படுத்தினால் அவைகளை மறுபடியும் நீங்கள் பார்ப்பதே இல்லை. இதை எந்த டாக்டரால் சொல்ல முடியுமா? எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சொல்லிடுவாங்க சைடு எஃபெக்ட் இருக்கும். என்ன எஃபெக்ட் இருக்கும்? சைடு எஃபெக்ட் இருக்குன்னா கத்தி குத்து தான் விழும். அப்புறம் இனிமேல் ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா நீங்கள் AK-47 வச்சு தான் பண்ணி ஆகணும் போல இருக்குது. நியூஸ்லாம் பார்க்குறீங்களா இல்லையா? எல்லாரும் டாக்டர் ஆகிட்டான். அவன் டாக்டர் வாழ்க்கெல்லாம் பரிதாபமாக இருக்குது. படிச்சுட்டு வந்ததும் இல்லாமல் இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் வேறு பண்ணும் போல இருக்குது. எல்லாத்துக்கும் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுமோ அதை பண்ணால் பரவாயில்ல. இந்த மருந்து என்ன, இந்த மருந்து என்ன வேலை செய்யும், இந்த மருந்து எது எதுக்கெல்லாம் போடலாம், இதெல்லாம் ஒவ்வொரு ஆளுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணின்னு உட்காந்துருந்தா எத்தனை பேருக்கு பண்ண முடியும்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சொல்கிறேன், ப்ரைவேட்டில் பரவாயில்ல. அதை சொல்லலைன்னா இவனே ஒரு கற்பனை பண்ணிக்கிறான், இந்த ஊசி போட்டதுனால தான் இப்படி ஆச்சு, கதுவை சாத்து 2 கிழி கிழிச்சிட்டு முடிச்சிடுவோம் மனுஷனை. 2 நாள் ஃபுல்லாக எந்த நியூஸை தரனாலும் அதுவாகவே இருக்குது. நம்புகிறோம் சோர்ஸ் கடவுள் தான். இல்லை இல்லை, விதையை கொண்டு போய் மண்ணில் போடுறோம். மண் வந்து எனக்கு ஆதாரம் கிடையாது. மண் வந்து எனக்கு ஒரு உபயோகப்படுத்தும்படிய கருவியை கொடுக்குறாரு, விதையை போடுறேன். ஆனால் விளைவிக்கிறவர் தேவன். யார் விளைவிக்கிறவர்? நான் விதைக்கிறது விளையாமையும் போகலாம், விதைக்கிறதால விளைஞ்சுதான் ஆகணுன்றதுக்கு மண் கிடையாது. மண்ணில் போட்டால் விதைன்றது ஒரு பிரின்சிபல். ஆனால் அந்த கோட்பாடு எப்படி வேலை செய்யும், எப்படி எனக்கு லாபமாக மாறும், எனக்கு எப்படி அது மகிழ்ச்சியாக மாறும்னா அதுக்கு ஒரு ஃபெய்த் கொண்டு வந்து வைக்கிறாரு. விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனமானும் அல்ல, விலையை செய்கிற தேவனால எல்லாம் ஆகும். யாராலே ஆகும்? அது கடவுள் தான் அதுக்கு ஆதாரம். அதை நம்பணும். அதான் ஆராதனை. வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், ஆமா, ஐ ஷுட் கோ டு ஒர்க் அண்ட் ஏர்ன். கடவுள் அதை சொல்லியிருக்கிறாரு. சோம்பேறி ஆசீர்வதிக்கிறதுல உட்காந்துக்கிட்டு அப்படியே வானத்தையே பார்த்துட்டு உட்காந்துருக்கிற ஆளை கடவுள் ஆசீர்வதிக்கிறது இல்லை. நீங்கள் முயற்சிகளை செய்யணும், வேலையை செய்யணும், சம்பாதிக்கணும். ஆனால் உன் கையின் பிரயாசத்தில் ஜீவனை உண்டாக்குவது, வாழ்வை உண்டாக்குவது ஆண்டவராக இருக்கிறார். யாராக இருக்கிறார்? அது அதை மறந்துடக்கூடாது ஒரு நாளும். அப்போ இந்த இடத்துல பிசாசுக்கு அவர் கொடுக்குற பதில தான், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவரை மட்டுமே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. இங்கே தான் கவனிக்கணும். நான் கடவுளுக்கு மட்டுமே ஆராதனை செய்வேன்னு ஒன்று பிசாசை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல, பிசாசை கொண்டு வந்திருக்கிற தோல்வியிலிருந்து உங்களால் விடுதலை ஆக முடியாதுன்னு சொல்லலை. நீங்கள் ஆண்டவருக்கு என்று முழுமையாக உங்களை அர்ப்பணித்த ஒரு காரியத்தை அவரை சோர்ஸ்ன்னு எடுத்துக்கொள்ளும் போது அடுத்த காரியம் இது இயல்பாகவே நடக்கும். எப்படி நடக்குது? 11 வசனம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். என்ன பாயிண்ட் அங்க? தேவனை மட்டுமே ஆராதிப்பது புத்தி உள்ள ஆராதனை. எனக்கு சேலஞ்சஸ் இருக்கு உலகத்துல. கடவுளை தவிர்த்து நான் நம்பக்கூடிய பல காரியங்கள் உலகத்தில் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, என் உலகத்தில் இருக்குது. பட் தட் இஸ் நாட் மை சோர்ஸ். டாக்டர் கிட்ட போறேன் ஒன்லி ஃபார் ட்ரீட்மெண்ட், நாட் ஃபார் ஹீலிங். எதுக்காக போறேன்? நான் சிகிச்சைக்காக போறேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், எதுக்காக போறேன்? சிகிச்சைக்காக போறேன். ஆனால் சுகத்தை யாரும் தர முடியும் எனக்கு? அந்த நம்பிக்கைக்கு பேர் தான் ஆராதனை. அர்ப்பணிக்கிறேன், சிகிச்சைக்கு வந்திருக்கிறேன், ஆனால் எனக்கு சுகத்தை தரவர் யாரு? ஆண்டவர் தான். ஏன்னா சிகிச்சை பலன் அளிக்காமையும் போயிடலாம், ட்ரீட்மெண்ட்னா ஆயிடலாம் உங்களுக்கு. ஆனால் சிகிச்சை பலன் அளிக்கணும்னா, எனக்கு பலன் உண்டாகணும்னா அது தேவனால் மட்டுமே முடியுன்ற ஒரு நம்பிக்கை, அதற்குரிய செயல் இருக்குது பாருங்க. அதுவே என்னவா இருக்கிறது? புத்தி உள்ள ஆராதனை. பேசுறது புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்து எல்லாரையுமே பாருங்க, அப்படிப்பட்ட ஆராதனை தான் இருக்கும். ஒரு 18 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஒருத்தி வராலையா, அவளை பற்றி வேதம் சொல்கிறது, அவள் மருத்துவரிடத்துல எல்லாத்தையும் செலவு பண்ணாலாம். எல்லாம் செலவு பண்ற வரைக்கும் அவளுக்கு மைண்டு ஃபுல்லா எது இருக்குது? என்னுடைய சுகம் இந்த மருத்துவரால் வரும், இந்த சிகிச்சையால் வரும். இப்படியே சோர்ஸை வந்து இப்படியே உலகத்தில் மாற்றிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிற ஒரு கட்டத்தில் பணம்லாம் செலவாயிடுச்சு. பணம்லாம் செலவானா நாங்கள் நடக்காது. அரசு மருத்துவமனை அன்னைக்கு கிடையாது. நம்ம அதை சாதாரணமாக பார்க்குறோம். அதான் பல முறை சொல்லுவேன், நீங்கள் தமிழ்நாடை விட்டு அப்படி தாண்டுங்க, நீங்கள் வாழக்கூடிய இந்த தமிழ்நாடு எவ்வளோ பெரிய நல்ல இடமா இருக்குதுன்றது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஹலோ, ஒரு சின்ன கிராமத்துக்கு போனீங்கன்னா கூட ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. நீங்கள் இந்த இப்படி அப்படி ஹைதராபாத்தை கொஞ்சம் தாண்டுங்க, அப்படி ஒன்றுமே இருக்காது உங்களுக்கு. ஒன்றுமே, ஒரு கிளினிக் இருக்காது, ஒரு டாக்டர் பார்க்க முடியாது. அதெல்லாம் பார்க்கணுன்னா பெரிய கடவுள் மாதிரி அது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்கே தான் போய் பார்க்க முடியும். அது கூட ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இருக்குது.
சென்னையில் கலைஞர் ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் மேடம் சொல்லிக்கிட்டு இருந்தா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அத்தனை ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப காஸ்ட்லியஸ்டான விஷயத்தெலாம் கூட அங்கே ஃப்ரீயாக பண்ணி தராங்கன்றாங்க. ஆனால் இதெல்லாம் அதர் ஸ்டேட்டில் கிடையாது. அதர் ஸ்டேட்டில் கிடையாது. நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு எவனாவது ஒருத்தன் இப்படி வச்சுக்கிட்டு இனத்தை காப்போம் மானத்தை காப்போம்னு வந்துட்டு அவனுக்கு பின்னாடி போயிடுது. உடனே கிளம்பிடுற ஏதோ மாற்றத்தை கொண்டுக்கு போகிறாராம். ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஏற்கனவே. உனக்கு தெரியாதனால அவன் சொல்கிற பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு உட்காந்துருக்குற. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அழிக்கப்பட முடியாதது லஞ்சம். அதை எவனாவது லஞ்சத்தை ஒழிப்பேன்னு வரான்னா முதல்ல முடிவு பண்ணிடுங்க, இவன் லஞ்சத்தை வாங்க வரான், என் தலையில் மிளகா அரைக்க வரான், ஒரு நாளும் பண்ண முடியாது. அப்படின்னா லஞ்சத்தை ஒழிப்பேன் என்று சொல்வது எப்படின்னா சூரியனை நிறுத்துவேன்னு சொல்வதற்கு சமம். நிறுத்த முடியுமா? எத்தனை பேர் நிறுத்துவீங்க நீங்கள்? எவ்வளோ சட்டம் ஒன்றா போடுங்க. இன்றைக்கும் மட்டும் சட்டம் இல்லாமல் இருக்குது, லஞ்சம் வாங்குறது தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அமைப்பை அமைச்சு வச்சுருக்குது கவர்மெண்ட், லஞ்ச ஒழிப்பு துறையினே பேர். அதுக்கு மாட்டிக்கிட்டிங்கன்னா துண்டு போட்டுங்களே கொண்டு வருவாங்க. எல்லா கேமராவும் நைட் ஆனாலும் பகல் ஆனாலும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி டிவியில் இவ்வளோ ரூபாய் லஞ்சம் வாங்கினார். மாதம் சம்பளம் 50,000 ரூபாய் இருக்கும், 5,000 ரூபாய்க்கு மாட்டியிருக்கும். பாவம். இல்லாமலாம் இல்லை, எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பொய்யை சொல்லி நம்மள மனசு அப்படியே மாற்றுறாங்க, டைவெர்ட் பண்ணி. நான் யாருக்கும் வக்காலத்து வாங்கலை. கிறிஸ்துவ வாழ்க்கை அதே போல தான். ஆண்டவர் சுகத்தை தராருந்த மறைச்சி அந்த சபைக்கு போங்க, அந்த ஊழியக்கார் கை வச்சனாயிடும், முடி கொட்டும், சுகம்லாம் வராது. ஏமாந்துடாதீங்க. பேசுறது புரியுதா உங்களுக்கு? ஜப எண்ணெய் கொடுக்குறார். ஜப எண்ணெய் இல்லை, நாடார் கடையில் கிடைக்கிற அதே எண்ணெய் தான். பேசுறது புரியுதா இல்லையா? அந்த எண்ணெய் என்ன செய்யுமோ அதை தான் இந்த எண்ணெயும் செய்யும். அந்த எண்ணெய் தேய்ச்சா கூலிங்காக இருக்கணும், இதுவும் தேய்ச்சா கூலிங்காக தான் இருக்கும், ஹீலிங்லாம் வராது. பேசுறது புரியுதா உங்களுக்கு? வசனம் வச்சுருப்பாங்க, அதான் சொல் எல்லாத்துக்கும் வசனம். அதான் சொல்கிறேன், சத்தியமானு பார்க்கணும். எவ்ரிதிங் ஹேஸ் அ வேர்டு, வேர்ட் ஹேஸ் அ ட்ரூத் ஆர் நாட். அதான் வார்த்தையே உண்மையானதில்லை, வார்த்தைக்குள் உண்மை இருக்குதான்னு கவனிக்கணும், சத்தியம் இருக்குதான்னு கவனிக்கணும், மறுக்கப்பட முடியாததாக இருக்கணும். 18 வருஷம் அந்த அம்மாக்கு அதாங்க எல்லாத்தையும் செலவு பண்ணி ஒன்றுமே இல்லைன்ற நிலைமைக்கு கடைசியாக ஒரு முடிவு வரா. இயேசுன்னு ஒருத்தரை பற்றி கேள்விப்படுறா. கேள்விப்பட்டு வந்த அந்த அம்மா நினச்ச மாதிரி ஈஸியாக ஒன்றும் இல்லை. அவர் அணுகுவது எப்படி இல்லை அவருக்கு. ஆமாம், இந்த இயேசுக்கிட்ட வந்து பார்த்தா பெருந்திரள் கூட்டம் நிற்குது. ஒரு பெரிய முயற்சி தேவைப்படுது அவளுக்கு. அந்த முயற்சி என்ன, அவர்கிட்ட பேசுறது கூட வாய்ப்பு இல்லை, அவர்கிட்ட தன் பிரச்சனை எடுத்து சொல்றது கூட வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை. தனக்குள்ள விசுவாசிக்கிறாள், இவர் பெரிய ஆண்டவர், இவர் தான் என் வியாதிக்கு 18 வருஷத்துக்குரிய பிரச்சனைக்கு தீர்வு இவர் தான். இது எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தாலும் போகிறேன், அவருடைய ஆடையை தொட்டாகிலும் நான் சுகத்தை பெறுவேன். விசுவாசம் தான் பார்க்குறாரு, ஆடையை பார்க்கல. ஹீலிங் இந்த ட்ரெஸ்ன்றாங்க, அதெல்லாம் கிடையாது. கிளாத்ன்றாங்க, கிடையாது, கிடையவே கிடையாது. ஹீலிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் மட்டுமே என்ன உண்டு? வல்லமை உண்டு, சுகமாக்குகிற வல்லமை உண்டு. இயேசுவின் நாமம் செய்யாததை எந்த எண்ணெயும் செய்ய முடியாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எந்த பட்டரும் செய்ய முடியாது. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? டைவர்ட்டிங், அதான் சொல்ல வரேன், அதுக்கு தான் அவ்வளோ பேசுறேன். மனம் இயேசுவை ஆராதிக்க அங்கே வரல. இவன் காட்டுற மாதிரி தான், ராஜ்யத்தை காட்டின உடனே தாள விழுந்துடலான்னு விழுந்துடுறீங்க. நெவர், யூ கேன் கெட் ஹீல்டு. அது ஒரு 4 பேர் சொல்ல வைப்பாங்க. ஐயா கிட்ட வந்தேன், ஐயா கையை வச்சார், ஜப எண்ணெயை கொடுத்தாரு, அங்கே கூட்டிட்டு போனார், இங்கே இறக்குனாரு, சரியாயிட்டேன். ஐஎஃப்எஸ் மாதிரி தான், காரை வாங்கிட்டாரு, பங்களா வாங்கிட்டாரு, இங்குதான் ஓரிக்கையில தான் இருக்கிறாரு, எல்லாம் இருப்பாரு. அவர் இருப்பாரு, நீ இருப்பியான்னு பாரு. ஒரு காமெடி இருக்கு இல்லையா, கமிஷனர் எனக்கு தெரியும் ஆனா அவருக்கு என்ன தெரியாது. அதே தான் நிறைய பிரச்சனை. நான் சொல்றேன், இயேசுவை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவர் ஆராதிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, புத்தி உள்ள ஆராதனை செய்யற மக்களா மாறிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், சுகம் உங்களுடையது, சமாதானம் உங்களுடையது, வெற்றி உங்களுடையது, வாழ்வு உங்களுடையது, இளைப்பாறுதல் உங்களுடையது, ஆறுதல் உங்களுடையது. இதுதான் அந்த 18 வருஷம் எந்த மருத்துவர்களாலும் அல்லது எந்த உறவுகளாலும் கொடுக்க முடியாத ஒரு விடுதலை அந்த பெண் அங்க பெறுகிறது நம்ம பார்க்கிறோம். அந்த நிமிடமே அவருடைய உதிரம் நின்று போனதுன்னு இருக்குது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படிதான் இன்னொரு இடத்துல இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. மேற்கூரைய திறந்து ஒரு ஆள் உள்ள இறக்குறாங்க.
எனக்கு கூட்டத்தில் வர முடியல, அவ்வளோ நெருக்கம். மேற்கூறிய திறந்து ஒரு ஆள் உள்ள இருக்கிறாங்க, படுக்கையோடு வரான் உள்ள. எழுப்பி அங்கே நடக்க வைக்கிறத பார்க்குறோம், எழுப்பி நடக்கலாம். இன்னொரு அம்மாவை பார்க்குறோம், அந்த அம்மா அப்படி தான் 18 வருஷம் கூணாக இருக்குது, 18 வருஷமாக கூனியாகவே இருக்குது. எப்படி இருக்கும் பாருங்க, முதுகு வளைஞ்சி வெறும் தரையை மட்டுமே பார்க்க முடியும். பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, பார்க்குறாரு அந்த அம்மாவை. பார்த்த உடனே அந்த அம்மா இவர்கிட்ட வருது, சோர்ஸ் இவர் தான். வந்த உடனே அந்த 18 வருஷம் கூணம் என்ன பண்ணுறாரு, சரியாக்குறாரு பாருங்க. நிமிர்ந்து நிற்க ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் பார்க்க முடியாத மேல் வானத்தை பார்க்குறா, மற்ற காரியங்களை பார்க்குறா. வாழ்க்கையே நிமிர்ந்துருச்சாங்க அந்த அம்மாக்காங்க. ஏன்? என்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உன் தேவனாகிய கர்த்தரை மட்டுமே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்று மாறுகிறதோ, அன்றைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை, அதிசயத்தை, ஆசீர்வாதத்தை, மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள பகுத்தறிவு ஆராதனைனா என்ன? எல்லாரும் சொல்றது நம்புறது இல்லை, என் உள்ளத்துல வசனத்தை கொண்டு நம்புகிறேன். இயேசு பிசாசுக்கு அந்த தீமை செய்கிறவனுக்கு பார்த்து சொன்ன பதில நம்புகிறேன். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய், அவர் உன் வாழ்க்கைக்கு போதுமானவர். தீமையை கொண்டு வந்து பிசாசை விரட்டவர். அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு புத்தி உள்ள ஆராதனை போதுமானது தான் பார்க்குறோங்க. அந்த வார்த்தை சொன்ன உடனே அங்க வார்த்தை சொல்லுது, பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். பிசாசுன்னு அர்த்தம் பிரச்சனை, வியாதி, சவால்கள், இதுவரைக்கும் மாற்றவே முடியாது, தீர்க்கவே முடியாதுன்ற இப்படிப்பட்ட ஒருத்தனை துரத்துறதுக்கு ஹலோ எந்த ஜபையானையும் வேலை செய்யாது. நிறைய வச்சிருக்கிறாங்க நம்ம ஆளுங்க, ஐட்டம் எக்கச்சக்கமா இருக்குது. ஜப தண்ணீர், என்ன தண்ணீர் சொல்லிடுவோம், அதெல்லாம் அப்பதான் ஏமாறாம இருப்பீங்க. பாஸ்டர் உள்ளே கூப்பிட்றீங்கன்னா வருவார், வந்து உட்காந்துட்டு பிறகு அம்மா ஒரு ஜக்கிலையோ மக்களையோ எதே ஒன்று நம்ம தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வாங்க, அதில் 2 சவுடி இப்போ எக்ஸ்ட்ரா வேறு பேராசிட்டமலோடு சேர்ந்து பேண்டியும் போட்டுங்க, ஒரு அமாக்சிலின் போட்டுங்கன்ற மாதிரி. முன்னெல்லாம் வெறும் தண்ணியில் பண்ணிக்கிட்டு இருந்தாலுங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு விசுவாசம் வரணுன்றதுனால 2 சொட்டு எண்ணெய் என்ன பண்ணிடுறாங்க அதுக்குள்ளே விட்டுட்டு, அதுக்கு ஒரு விரலை மட்டும் விட்டுருவாங்க உள்ளே விட்டுட்டு, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமம் ஜெயம், அந்த ஜெயம் இந்த ஜெயம், பிசாசு வராமல் இருக்க வேண்டும். சரி முடிச்சுட்டு என்னடா பண்ணுறாருன்னு பார்த்தா, தண்ணியை எப்படி எடுத்து ஹாலுக்கு தெளிக்கிறது, பெட்ரூமுக்கு தெளிக்கிறது, பாத்ரூம் எதையும் விட்டு வைக்கிறது இல்லை. ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லாத்தையும், ரெஸ்ட் ரூமுக்கு எதுக்குடா தெளிக்கிறீங்க, கிச்சன்லேயும் போய் தெளிக்கிறீங்க. இப்போ தெளிச்சதுனால நாளைக்கு காலையில் என்ன, காலையில் டிஃபன் ரெடி ஆகிட போதா, லஞ்ச் ரெடி ஆகிட போதா? ஏன் இந்த மாதிரி அக்கப்போர் பண்ணி ஜனங்களை ஏமாத்துறீங்கன்றேன். அவன் என்ன பண்ணிடுறான், இதை நம்பிட்டு உட்காந்துருக்கிறான். அவன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்கன்றதை மறந்துடுறான். பாஸ்டர் வந்தார், தண்ணி தெளிச்சிட்டார், பிசாசு ஓடிட்டான், இனிமேல் ஜெயம் அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு நைட்டில் இருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். புருஷன் உதைக்கிறதுல இருந்து பெட்ரூம்குள்ளேயே நுழைய முடியாது நீங்கள் ஒரு நாளும். புரியுதுங்களா இல்லையா? வசனம் அப்படியே இருக்குது, எப்பொழுது இரவு வரும் எப்பொழுது பகல் வரும் என்று அங்கலாய்த்து கொண்டு இருப்பாய். அந்த ஆளுங்களுடைய வாழ்க்கையில் நான் போய் பார்த்துருக்குறேன். அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆள் மாட்டியிருக்கிறான். நான் சொல்லுவேன், என்ன காரணம்? அவருக்கு வந்து கால் வச்சது காரணமா? கால்லாம் காரணம் கிடையாது, உனக்கு அறிவில்லை. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே என்ன பிரச்சனை, என்ன சூழ்நிலை எனக்கு தெரியும், பிசாசு தான் கொண்டு வரான்றது. நான் என்ன பண்ணணும்? புத்தி உள்ள ஒரு ஆராதனை செய்யணும். இந்த பிரச்சனையில் நான் என் தேவன் முன்பதாக பணிந்து கொள்கிறேன், அவர் ஒருவரையே ஆராதிப்பேன், அவர் ஒருவரையே விசுவாசிப்பேன், அவர் ஒருவரையே நம்புவேன். அது மட்டுமே என் வாழ்க்கைக்கு, என் பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வரும். பிசாசை அது மட்டுமே துரத்தும். இயேசு போன்னு சொல்லி இருந்தாங்க கிடையாது, பணிந்து கொள்ளுவேன் என்று எழுதியிருக்கிறது. சொன்ன உடனே பிசாசானவர் விட்டு ஓடி போனான். தெய்வ தூதர்கள் அவருக்கு வந்து பணிவிடை செய்தார்கள் இருக்குது. என்ன செய்தார்கள்? அதான் சொல்லுங்களேன். இன்னைக்கு கடவுள் உங்க வாழ்க்கை அப்படிதான் வச்சிருக்கிறாரு. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் பணிந்து கொள்கிற வாழ்க்கை உங்களுக்கு இருக்குதா? உங்கள் தேவனாகிய கர்த்தரை மட்டுமே ஆராதிக்கிற புத்தி உள்ள ஆராதனை இருக்கிறதா? I am telling you, the angel of God is serving you. தேவ தூதர்கள் உங்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? பணிவிடை செய்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? That you should believe. அதான் சங்கீதம் 91. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை தம்முடைய தூதர்களை கொண்டு கைகளில் ஏந்தி கொண்டு போவதை பார்ப்ப. தூதர்கள் உனக்கு வேலை செய்வதை பார்ப்ப. நீ சுகமாய் இருப்பதை பார்ப்ப, பலனாய் இருப்பதை பார்ப்ப, பாதுகாப்பாய் இருப்பதை பார்ப்ப, நன்றாக இருப்பதை பார்ப்பா. எப்பொழுது? உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே என்ன பண்ணுவேன்? நான் அவர் ஒருவரையே சார்ந்திருப்பேன். சூழ்நிலையில பலவீனமா, அவர் ஒருவரே எனக்கு பலனானவர். கர்த்தர் எனக்கு பலனானவர்.
சுகவீனமா? அவர் ஒருவரே பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆராதனை செய்வேன். பேசுறது புரியுதுங்களா? அந்த சர்ச்சுக்கு வந்துருங்க, அந்த பாஸ்டர் தலை மேலே கை வைப்பாரு. திருப்பி சொல்கிறேன், ஏமாந்து போகாதீங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, பிரச்சனைகளை முத்த விட்டுட்டு உட்காந்துருக்காதீங்க. பிரச்சனைக்கு முடிவு கட்ட பாருங்க. பிசாசுக்கு முடிவு கட்டுவது ஒரே ஒரு வேலை தான், புத்தி உள்ள ஆராதனையை செய்வது. தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ள அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வது மட்டுமே நீங்கள் செய்யக்கூடிய புத்தி உள்ள. அதை செஞ்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு துன்பத்தை பிரச்சனைகளை கொண்டு வருகிற பிசாசை அகற்றிடலாம். தெய்வ தூதர்கள் உங்களுக்கு பணிவிட செய்வதை நீங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க அதுதான் சரியான வாழ்க்கைன்ட்டு? அப்போ அதுதான் முடிவு பண்ணோம். புத்தி உள்ள ஆராதனை என்னது? தேவனாகிய கர்த்தர் ஒருவரே சார்ந்திருப்பேன். கடன் பிரச்சனை இருக்குதா? அவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே இப்படிலாம் இருக்குது, நீ சொல்லியிருக்கிறீர், என்ன சொல்லியிருக்கிறீர்? கையிட்டு செய்கிற பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீர், வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்திருக்கிறீர். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். வாழ்க்கை ரொம்ப கீழே போற மாதிரி இருக்குது ஆண்டவரே, யாரும் மதிக்கல, மனுஷெல்லாம் தலை மேல ஏறி போற மாதிரி இருக்குது, அவமானத்தை சந்திக்கிறேன், வெட்கத்தை சந்திக்கிறேன், மதிப்பே இல்லை, என்ன பண்ண போறேன்? பட்டு புடவை வாங்கிட்ட மதிப்பு வந்துருமா? வராது. நகை நட்டு மாட்டினா மதிப்பு வந்துருமா? நம்ம நினைச்சுக்கலாம். அப்படி பின்னாடி என்ன பேசுவான் தெரியுமா? மதிப்பு எப்படி வரும்? நீர் தான் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறீர், நீ கீழாயிராமல் மேலாயிருப்பாய், நீ வாளாயிராமல் தலையாயிருப்பேர் என்று சொன்னீரே. நான் உமக்கு ஒருவருக்கு ஆராதனை செய்கிறேன், என்னை தலையாக மாற்றுகிறவர் நீர். நிறைய இடத்துல தலை கவிழ்ந்து போயிருக்கலாம். எப்படி என் தலை நிமிரும்? இவ்வளவு அவமானப்பட்டிருக்கிறேன், இவ்வளவு வெட்கப்பட்டிருக்கிறேன். சங்கீதக்காரன் அறிக்கை செய்த மாதிரிதான், சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக என் தலை என்ன பண்ணப்படும்? உயர்த்தப்படும். நம்புறீங்களா நீங்க? அதான் புத்தி உள்ள ஆராதனை. உலக பிரகாரமா போய் பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷத்தை தரிக்கிறது, அதை மாத்திர, இதை பண்ணிடுறேன், மதிப்பு வருவதற்கு இல்ல. வெட்கத்தை மாற்றுறதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளுங்கள், வாக்குத்தத்தத்தை கொடுத்தவரை பிடித்துக் கொள்ளுங்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நம்புறீங்களா நீங்க? என் துக்கமா இருக்குது, ஒரே கவலையா இருக்குது, வாழ்க்கை மனம்லாம் சஞ்சலமா இருக்குது, தூக்கமே இல்லை நைட்ல. நீர் தானே சொல்லி இருக்கிறீர், உன் துக்க நாட்கள் முடிந்து போன்னு சொல்லி இருக்கிறேன். முடிந்து போனது அதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டுனாதான், அவர் வார்த்தையை நம்பிடுறேன், அவர் வார்த்தைக்கு முன்னாடி சரண்டர் ஆயிடுறேன், அவர் வார்த்தையை நம்பிடுறேன், அது போதும் என் வாழ்க்கைக்கு. நம்புறீங்களா நீங்க? அதை எழுந்து நிற்போம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். கேட்ட சத்திய வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் தெய்வரீர் தெளிவு, விசுவாசம், நம்பிக்கை உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவே கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள் செய்கிற புத்தி உள்ள ஆராதனை இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இவைகள் விளங்கும்படியாக, இவைகள் புரிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. கேட்ட வசனத்தின்படி வாழவும் நடக்கவும் நீர் அவர்களை பலப்படுத்துவீராக. வாழ்க்கைகள் மாற்றப்படட்டும். அருமையான நேரத்திலும் வியாதிகளோடு பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பரிகாரியாகிய கர்த்தராய், சுகப்படுத்துகிறவராய், விடுதலை ஆக்குகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா பலவீனத்திலிருந்தும் சுகவீனத்திலிருந்தும் கர்த்தர் நீர் பரிகாரியாக இருந்து நீர் உம்முடைய சுகத்தை பலத்தை அவருடைய சரீரத்தில் வைக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். பலவிதமான தேவைகளோடு, பிரச்சனைகளோடு, கண்ணீர்களோடு இருக்கிற மக்களை கர்த்தர் நீர் உம்முடைய சமாதானத்தினாலும் இளைப்பாறுதலினாலும் நன்மையினாலும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்வீராக. பூரண கிருபை, பூரண சமாதானம் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும், சிறு பிள்ளைகள் முதல் வாலிபர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை இன்று மாலை 6:30 மணிக்கு ஞாயிறு மாலை ஆராதனையில் சந்திக்கிறேன். அதே போல கிறிஸ்துமஸ் ரிஹர்சலுக்கான பிள்ளைகள், வாலிபர்கள் இன்று மதியம் 2 மணிக்கு சபையில் நீங்க வந்துவிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.